السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم قال الله تعالى من عادى لي وليا فقد آذنته بالحرب. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருவண்ணாமலை மஹபூபே சுபஹானி மீலாது கமிட்டி சார்பாக நடத்தப்படுகின்ற முஹையுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த நினைவு தின விழாவிலே என்னை பங்கு பெறச் செய்து இறை நேசர்களை பற்றி உங்களுக்கு இடையிலே நினைவூட்டுவதற்கும் எடுத்துரைப்பதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நல் உள்ளங்களுக்கு ஆரம்பமாக எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரன் ஃபித்தாரைன். அல்லாஹு தஆலா ஈருலகிலும் சிறந்த உயர்ந்த நற்கூலிகளை உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த விழாவிலே இந்தியாவில் இஸ்லாமிய வளர்ச்சியும் இறை நேசர்களின் பங்களிப்பும் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் சில முக்கிய தகவல்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, இந்தியாவில் இஸ்லாமிய வளர்ச்சி என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்தியாவுக்கும் இஸ்லாத்திற்கும் எவ்வளவு நெருங்கிய பழையகால தொடர்பு உண்டு என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வரலாற்று நூல்களை நாம் எடுத்து பார்த்தோமேயானால், அதுபோன்று ஹதீஸ் நூல்களை நாம் எடுத்து பார்த்தோமேயானால், இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட மனித தோற்றத்தில் முதல் நபியாக அனுப்பப்பட்ட முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்திய நாட்டிற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு என்பதை ஹதீஸுகளும் இஸ்லாமிய வரலாற்று நூல்களும் நமக்கு அறிவிக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் என்பது நாம் எல்லோரும் தெரிந்த ஒரு விஷயம். அவர்கள் இந்த பூமியில் எந்த பகுதியில் இறக்கப்பட்டார்கள் என்கிற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவராகிய நபி தோழருமாகிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது
இன்ன அவ்வளமா அஹ்பத்தல்லாஹு ஆதம இலா அரதில் ஹிந்து அப்படின்னு பதிவு செய்கிறாங்க. அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதலில் இந்த பூமிக்கு இறக்கிய இடம் அது எந்த இடம் என்றால் அது இந்திய நாடுதான் என்கிற கருத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹாக்கிமிலே 3994வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் என்கிற பட்டியலில் உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனாகிய அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அத்யபு ரீஹின் ஃபில் அர்லி அல் ஹிந்து, இந்த பூமியிலேயே மிகவும் மனமிக்க ஒரு பகுதி இருக்குமேயானால் அது இந்திய நாடுதான் என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு சொல்வார்கள். ஏனென்றால் உஹ்பித பிஹா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அந்த இந்தியாவிற்கு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டார்கள் என்கிற கருத்தை பதிவு செய்வதோடு, நான் சொன்ன இந்த ஹதீஸும் ஹாக்கிமிலே 3995வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டார்கள், இறக்கப்பட்டார்கள். இந்த பூமி, இந்த இந்தியா என்பது அது மிகவும் மனமிக்க ஒரு நாடு, ஒரு பகுதி என்பதை பதிவு செய்கின்ற பொழுது அது ஏன் மனமிக்க ஒரு பகுதியாக மாறியது என்கிற கருத்தை பல்வேறு வரலாற்று நூல்களில் பதிவு செய்யப்படுகிறது. ஏன் அது மனமிக்க ஒரு பகுதியாக அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால் அவங்க பதில் சொல்றாங்க, உன்சில மஅஹு கப்லத்து மின் வரக்கில் ஜன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு இந்தியாவிற்கு அவர்கள் இறக்கப்படுகின்ற பொழுது சொர்க்கத்தினுடைய சில இலைகளிலிருந்து ஒரு பிடி இலை அதுவும் அவர்களோடு சேர்த்து தான் இங்கே இறக்கப்பட்டது. சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இலையை அவர்கள் இந்தியாவில் எந்த பகுதியில் இறங்கினார்களோ, இறங்கி வந்த பிறகு இந்தியாவிலே அதை பூமியில் அவர்கள் விளைக்க செய்தார்கள். எனவே நறுமணமிக்க மரங்கள் எல்லாம் அதன் மூலமாக இந்த பூமியில் வளர்ந்தது. எனவே இந்திய பகுதியிலிருந்து தான் நறுமண பொருட்கள் அனைத்துமே அது வரவழைக்கப்படுகிறது பல பகுதிகளுக்கு என்கிற கருத்தை வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த உம்மத்திலே, இந்த உலகத்திலே இஸ்லாமிய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் மனித கோலத்தில் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் தூதரும் இந்த உலகத்தின் முதல் மனிதருமாகிய, மனித குலத்திற்கு எல்லோருக்கும் தந்தையாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்ட பகுதி அது இந்தியா தான் என்கிற கருத்தை ஹதீஸ் நூல்களில் நாம் பார்க்கின்றோம். அதுபோன்று வரலாற்று நூல்களில் நாம் பார்க்கின்றோம். ஒன்று. இரண்டாவது, இன்னொரு கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கிறோம். என்னன்னா, அப்போ முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் என்று வருகிற பொழுது முதல் இறங்கின ஏரியா இந்தியா. அப்ப இஸ்லாம் என்பது இப்ப நேற்று வரல இந்தியாவுக்கு, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்காக சொல்ல வரேன், இந்தியாவுக்கு இஸ்லாம் என்பது என்னமோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது. முதல் மனிதர் இந்த உலகத்திற்கு வந்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதரா இல்லையா? அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தானே இந்த உம்மத்துக்கு கொண்டு வந்தாங்க, தம் பிள்ளைகளுக்கு போதிச்சாங்க. எனவே இந்தியாவிற்கும் இஸ்லாத்திற்கும் இறைவனுடைய மார்க்கத்திற்கும் அது பழங்காலத்து தொடர்பு, நேற்று இன்று வந்த தொடர்பு அல்ல என்பதை முதன்மையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்திற்கு முன்னால், அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், பல வரலாறு நம்ம பார்க்கிறோம். இந்த இந்தியா என்கிற பெயர் அரபுலால் ஹிந்து, ஹிந்து என்கிற சொல் இடம்பெறும். ஹிந்து என்றால் இந்திய நாட்டை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இன்றும் கூட நீங்க பாஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அரபில ஹிந்துன்னு போடுவாங்க. இந்தியானா ஹிந்து, இந்திய நாட்டை சார்ந்தவர்னா ஹிந்தி அப்படின்னு எழுதுவாங்க. இந்த இந்தியா என்கிற இந்த நாடை பத்தி இஸ்லாமிய வரலாற்று நூல்களில், பழங்கால நூல்கள்ல இருந்து பதிவு செய்யப்பட்டுட்டே வருது. இஸ்லாமிய இந்தியாவுக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. உதாரணமா சொல்றதா இருந்தா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்தில் நான் சொல்ற இந்த ஹதீஸ் ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டதை சொல்றேன். அல்லாமா இப்னு அபி ஷைபா ரஹ்மத்துல்லாஹ் மாபெரும் ஹதீஸ் கலை வல்லுனர், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா என்கிற ஒரு ஹதீஸ் நூல் எழுதியிருக்கிறாங்க. பிரபல்யமான நூல், உலமாக்களுக்கு இடையில, அறிஞர்களுக்கு இடையில மிக பிரபல்யமான ஒரு நூல். அந்த முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா என்கிற நூலிலே ஒரு சம்பவம் பதிவாகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். ஒரு சமயம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சபையில மக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க.
அப்பொழுது மலக்குல் மௌத் வருகிறார், வானவர், உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் மலக்குல் மௌத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய சபைக்கு வருகிறார். அப்படி வந்த பொழுது அந்த சபையில் இருந்த ஒரு மனிதரை அவர் நீண்ட நேரம் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த பார்வையிலால் அந்த மனிதர் பயந்து போறார். என்ன நம்ம முறைச்சிட்டே இருக்கிறாரு, அவர் பயந்து போயிடுறார். அப்புறம் அந்த மலக்குல் மௌத் வந்து அந்த சபையிலிருந்து விலகி வெளியே போயிடுறார். வெளியே போன பிறகு அந்த முறைத்து பார்க்கப்பட்டார் பார்த்தீங்களா சபையில் உள்ள மனிதர், அவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, மன் ஹாதா, இப்போ வந்து என்ன முறைச்சு பார்த்துட்டு போனார் ரொம்ப நேரமா, அந்த மனிதர் யார்? அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க, ஹாதா மலக்குல் மௌத், வந்தவர் வேறு யாரும் அல்ல, உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த மனிதர் பயந்து போறார். பயந்து என்ன சொல்றாரு, அவர் என்னையே முறைச்சு பார்த்தாரு, ஒருவேளை என் உயிர் கைப்பற்ற போறாரோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு இருக்குது என்று அந்த மனிதரை சொல்கிறார். அப்படி சொல்கின்ற பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதர் இடத்துல கேள்வி கேட்கிறாங்க, சரிங்க, ஃபொமாதா துரியது, இப்போ நீங்க என்ன விரும்புறீங்க அதை சொல்லுங்க. ஒரு நபி என்கிற அடிப்படையில் கேட்கிறாங்க, தன்னுடைய சபையில் உள்ள மனிதர்கிட்ட கேட்கிறாங்க, ஃபொமாதா துரியது, நீங்க என்ன விரும்புறீங்க அதை சொல்லுங்கன்ட்டு. அப்ப அவர் சொல்றாரு, ஒண்ணுமில்லை, அல்லாஹ் உங்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான், அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான், அந்த காற்றுக்கு உத்தரவு போடுங்க, அந்த காற்று என்னை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும், என்னை எங்க கொண்டு விடணும். அவர் சொல்றாரு, ஹத்தா துல்கியனி பில் ஹிந்து, என்னை இந்திய நாட்டில் கொண்டு இறக்கி விட்டா போதுங்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சபையில் உள்ள அந்த மனிதர், என்னை இந்திய நாட்டில் கொண்டு அந்த காற்று இறக்கி விட்டா போதும். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றுக்கு உத்தரவு போடுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்றான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு காற்று வசப்படுத்தப்பட்டதை. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றுக்கு உத்தரவு போட்ட உடனே அது வேகமா சுமந்து கொண்டு போகுது, ஆள் தூக்கிட்டு போய் ஃபஅல்கத்துஹு ஃபில் ஹிந்த், அது இந்திய நாட்டில் கொண்டு இறக்கிடுச்சு. அப்புறம் அதுக்கு அடுத்த சம்பவத்தை ஹதீஸ்ல வருது. அதுக்கு பிறகு அதே மாணவர் மலக்குல் மௌத், உயிரை கைப்பற்றும் மாணவர், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய சபைக்கு வராங்க. வந்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த வானவர்கிட்ட கேட்கிறாங்க, இன்னக்க குந்த துதீமு அன் நவர் இலா ரஜுலின் மின் ஜுலசாயி, வானவர் அவர்களே, என்னுடைய சபையில் இருந்த ஒரு மனிதரை நீங்கள் நீண்ட நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்கிறாங்க. அப்போ வானவர் சொல்லுகிறார், குந்த அஜபு மின்ஹு, அவர் இந்த சபையில் இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஏன் ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு சொன்னா, உமிர்து அன் அக்பலஹு பில் ஹிந்து, அவர் உயிரை நான் இந்தியாவில் வச்சு கைப்பற்றணும்னு சொல்லி அல்லாஹ் எனக்கு உத்தரவு போட்டிருக்கான். அவர் உயிரை இந்தியாவில் வைத்து நான் கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவு போட்டிருக்கான். ஆனா அவர் உங்க சபையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, எப்படி நான் இந்தியாவில் வச்சு அவரை கைப்பற்றா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியத்தில் இருந்தேன். பார்த்தா அவர் எங்கேயே வந்துட்டாரு, இந்தியாவுக்கே வந்துட்டாரு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வானவர் மலக்குல் மௌத் சொன்ன செய்தி இது முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாற்று பூர்வமான தகவலை பதிவு செய்யறேன். ஏன் இதை பதிவு செய்யறேன்னா, இந்தியா என்பது அது வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நாடு என்பது நீங்க புரிந்து கொள்ளணும். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய வரலாற்று நூல்களிலே, அதிலும் குறிப்பாக ஹதீஸ் நூல்களிலேயே அது பதிவு செய்யப்பட்டது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலம், ஆரம்ப காலத்தை சொல்ற ஜாஹிலியா காலகட்டம், இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு முன்னால் உள்ள காலம் ஜாஹிலியா காலம், நம்ம எல்லாம் தெரிஞ்ச காலம். அந்த காலகட்டத்தில் ஒரு கவிதை தொகுப்பு ஒன்று உண்டு, சபுல் முஅல்லகாத் அப்படின்னு அதுக்கு பேரு. அதாவது அது என்ன பேர், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த காபத்துல்லா இருக்கா இல்லையா, காபத்துல்லால அந்த கவிதை தொகுப்பை தொங்க போட்டிருந்தாங்க, கெட்டி தொங்க போட்டிருந்தாங்க. அதனால அதுக்கு என்ன பேர் கேட்டா 7 கவிதை தொகுப்புகள், அதுக்கு பேரே அதுதான். காபத்துல்லாவில் மாட்டப்பட்ட தொங்க விடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள் அப்படின்னு அந்த நூலுக்கே பேர். ஏன்னா பழைய காலத்துல ஜாஹிலியா காலகட்டத்தில் 7 கவிஞர்கள் இருந்தாங்க, மிகப்பெரிய அரபு நாடுகளில் பிரபல்யமான கவிஞர்கள். அன்றைய காலகட்டம் கவிதை நிரம்பிய ஒரு காலம்தான். குர்ஆன் இறங்கிய காலம் இருக்கு பார்த்தீங்களா இல்லையா, அது கவிதை நிரம்பிய காலம். கவிஞர்கள் எல்லாம் மெய் சிலிர்த்து போன, பிரமித்து போன ஒன்றுதான் குர்ஆன். இலக்கிய அடிப்படையிலையும் இலக்கண அடிப்படையிலையும் உச்சத்தில் உள்ளது குர்ஆன். எந்த கவிஞர்களாலும் எந்த இலக்கியவாதிகளாலும் குர்ஆனோடு போட்டி போட முடியல. அந்த அளவுக்கு இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் உயர்ந்த தரத்தில் இருப்பது குர்ஆன். பொதுவாகவே எல்லா காலகட்டத்திலும் அல்லாஹ் ஒரு மோஜிசா கொடுப்பான் ஒவ்வொரு நபிக்கும். அது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வழங்கப்பட்ட மோஜிசா குர்ஆன். ஏன்னா இலக்கியவாதிகள்
கவிஞர்கள் நிறைய இருந்த காலகட்டத்தில் அந்த குர்ஆன் இறங்குது. யாராலையும் குர்ஆனுக்கு போட்டி போட முடியலை. இப்போ ஜாஹிலியா காலகட்டத்தில் வந்து ஒரு 7 முக்கியமான கவிஞர்கள் இருந்தாங்க. அந்த கவிஞர்களுடைய கவிதைக்கு அவ்வளவு பெரிய மரியாதை. அது நல்ல கருத்து இருக்க கெட்ட கருத்துக்க நம்ம பார்க்க தேவையில்லை. இலக்கியம் என்கிற அடிப்படையில் அதற்கு ஒரு மரியாதை. எந்த அளவுக்கு மரியாதை செலுத்துறாங்க? காபத்துல்லாஹ்ல போய் கட்டி தொங்க போடுற அளவுக்கு. அதுல தரஃபத் இப்னு அல் அபுத் என்கிற ஒரு கவிஞர் இருந்தார். ஜாஹிலியா காலகட்டத்தில் உள்ளதை சொல்றேன். தரஃபத் இப்னு அல் அபுத் என்கிற ஒரு கவிஞர் இருந்தார். இந்த கவிஞர் வந்து தன்னுடைய அந்த கவிதை பாடல்ல தொகுப்புல அவர் ஒரு இடத்துல படிக்கிறார். லுல்மு தவில் குர்பா அஷத்து மதாலத்தன் அலல் மர்இ மின் பக்இல் ஹுசாமில் முஹன்னதி அப்படின்னு படிக்கிறார். எப்போ? ஜாஹிலியா காலகட்டத்தில் இஸ்லாத்தை இந்த உம்மத்திற்கு எடுத்து சொல்லப்படும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராக வந்தாங்களா இல்லையா? அவங்க இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு முன்னால் உள்ள காலகட்டம் ஜாஹிலியா காலகட்டம். அந்த ஜாஹிலியா காலகட்டத்தில் உள்ள ஒரு மிக முக்கியமான கவிஞர் தரஃபத் இப்னு அல் அபுத். அந்த தரஃபத் இப்னு அல் அபுத் என்பவர் தான் பாடுறாரு, ஓ துல்மு தவில் குர்பா அஷத்து மலாலத்தன் அலல் மர்இ மின் பக்இல் ஹுசாமில் முஹன்னதி அப்படிங்கிறார். அது என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, நெருங்கிய சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்க, நெருங்கிய உறவு. அந்த நெருங்கிய சொந்தக்காரர்கள் நெருங்கிய உறவு நமக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்பது அது மிக கடுமையான கவலையை தரக்கூடிய ஒன்றாகும். யாரோ ஒரு ஆள் நமக்கு துல்மு அநியாயம் செய்வதற்காங்களே, எத்தனையோ பேர் மனுஷனுக்கு அநியாயம் செய்வான். யாரோ ஒருத்தர் நமக்கு செய்கிற அநியாயத்தை விட இந்த நெருங்கிய உறவு சொந்தக்காரங்க வந்து நமக்கு செய்கின்ற அநியாயம் இருக்கிறதே, அது ஒரு மனிதனுக்கு மிக கடுமையான கவலையை தரும். எந்த அளவுக்கு கவலையை தரும்? அவர் அந்த கவிதை பாடல்ல பாடுறார், மின் வக்இல் ஹுசாமில் முஹன்னதி அப்படிங்கிறார். அதாவது இந்திய நாட்டில் தயாரிக்கப்பட்ட கூர்மையான வாளுடைய வெட்டை விட, இந்திய நாட்டில் தயாரிக்கப்பட்ட கூர்மையான வாள் இருக்கா இல்லையா, அது வெட்டுனா எந்த அளவுக்கு வேதனை இருக்கும், அந்த வேதனையை விடவும் மிக கடுமையான வேதனை யார் மூலமா கிடைக்குது? நெருங்கிய உறவுகள் நமக்கு செய்கின்ற அநியாயத்தின் மூலமாக நமக்கு ஏற்படும் கவலை அது மிக கடினமானது அப்படின்னு பாடுறார். இதில் அவர் ஒரு பாடல் என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க, மின் வக்இல் ஹுசாமில் முஹன்னதி அப்படிங்கிறார். இந்திய நாட்டில் தயாரிக்கப்பட்ட கூர்மையான வாள். எப்ப படிக்கிறாரு? ஜாஹிலியா காலகட்டத்தில் படிக்கிறார். அப்ப ஜாஹிலியா காலகட்டத்திலேயே இந்தியாவுக்கும் அரபு நாட்டுக்கும் ஒரு வகை தொடர்பு இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி நடந்திருக்குது. அங்கே வந்து இறக்குமதி என்ன இங்கிருந்து என்ன இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அரபு நாட்டுக்கு அப்படின்னு சொன்னா, ஆயுதங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கூர்மையான வாள்கள் இங்கிருந்து அங்கே போயிருக்கு. இந்த குதிரைகள் அங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுச்சா இல்லையா? குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டதா இல்லையா? அதே மாதிரி இங்கிருந்து அங்கே இறக்குமதி செய்யப்பட்டது என்ன பார்த்தீங்கன்னா கூர்மையான வாள்கள். இது ஜாஹிலியா காலகட்டத்தில் நடந்தது சொல்றேன். அதே மாதிரி அந்தரா இப்னு ஷத்தாத், இவரும் ஜாஹிலியா காலகட்டத்தில் வாழ்ந்த 7 கவிஞர்கள் மிக முக்கியமான ஒரு கவிஞர். அவர் ஒரு கவிதையில பாடுறார், ஃபதஅன்துஹு பிர்ரும்ஹி சும்ம அலௌதுஹு பி முஹன்னதின் சாஃபில் ஹதீதத்தி மிஹ்தமி அப்படிங்கிறார். இவர் அன்றைய காலகட்டத்தில் நடந்த ஒரு போரை பேசுறார். எங்க? ஜாஹிலியா காலகட்டத்தில் அரபு நாட்டில் நடந்த ஒரு போரை. என்ன சொல்றாரு? நான் எனது எதிரியை குதிரையிலிருந்து கீழே தள்ளினேன், தள்ளி அவர் மேல் ஏறி அமர்ந்து உட்கார்ந்து பி முஹன்னதின் சாஃபில் ஹதீதத்தி மிஹ்தமி அப்படிங்கிறார். மிக கூர்மையாக வேகமாக வெட்டக்கூடிய இரும்பினால், தூய்மையான பியூர் இரும்பினால் செய்யப்பட்ட இந்திய நாட்டு வாளை கொண்டு நான் அவரிடத்தில் போரிட்டேன் அப்படிங்கிறார். பியூர் கலப்படம் இல்லாத இரும்பு. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, இந்தியா என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால மற்ற நாடுகளில், குறிப்பா அரபு நாடுகளில் எந்த அளவுக்கு பெயர் பெற்றிருக்கிறது என்று சொன்னால், கலப்படம் செய்யாத நல்ல மக்கள் வாழ்ந்த நாடு. அவங்க தயாரித்து தரக்கூடிய பொருட்கள் சுத்தமா கலப்படம் இருக்காது. மேட் இன் இந்தியா அப்படின்னு சொன்னாலே அதுல கலப்படம் இருக்காது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருள் என்று சொன்னாலே அதில் அங்கு உள்ள மக்கள் வந்து நியாயமா நடப்பாங்க, வியாபாரத்தில் தூய்மையா இருப்பாங்க என்கிற அளவுக்கு மற்ற நாடுகளில், அதிலும் குறிப்பாக அரபு நாடுகளில் பெயர் பெற்றவர்கள் தான் இந்த இந்தியர்கள், குறிப்பாக இந்திய நாடு. இதுவும் நான் எதில் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை பற்றிய வரலாறு அரபு நாடுகளில் உள்ள கவிஞர்கள் எப்படி பதிவு செய்கின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க பிரபல்யமான ஒரு கவிஞர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் வந்து ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு கவிஞர். கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்கின்ற பொழுது
அவரை இஸ்லாத்தை ஏற்கிறார். ஏற்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி ஒரு நீண்ட பாடல் பாடுகிறார். பானத்து சுஆத், அந்த கவிதை தொகுப்புக்கு பேர் என்னது? பானத்து சுஆத். ஏன்னா அந்த கவிதை அப்படிதான் ஆரம்பிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நின்று அவர் பாடுறார். அப்படி நபியை புகழ்ந்து பாடுகிறார் அந்த பாடல்ல. அப்ப நபியை புகழ்ந்து அவர் பாடுகின்ற பொழுது இன்னர் ரசூல ல நூருன் யுஸ்தலாஉ பிஹி முஹன்னதுன் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூலுன். அவர் நபியை புகழ்ந்து பாடுறார். இந்த மாணவி இருக்கிறார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேரொளி. நபியை புகழ்ந்து பாடுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிகப்பெரிய பேரொளி. இந்த பேரொளியின் மூலமாக உலகமே பிரகாசிக்கின்றது. உலகத்துக்கு ஃபுல்லா ஷரியத்து போய் மார்க்கம் போய் அல்லாஹ்வினுடைய தீன் யார் மூலமா போகுது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா. அப்ப உலகமே பிரகாசிக்கின்றது இந்த பேரொளியின் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நபி எப்படி புகழ்றாரு? முஹன்னதும் மின் சுயூஃபில்லாஹி மஸ்லூல். இந்திய நாட்டில் தயாரிக்கப்பட்ட மிக கூர்மையான ஒரு வாள் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வாள். அவர்கள் அசத்தியத்திற்கு எதிராக களம் காணுவார்கள், போராடுவார்கள் அப்படிங்கிற கருத்தை கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்கின்ற பொழுது எப்படி புகழ்றாரு? இந்திய நாட்டில் தயாரிக்கப்பட்ட அந்த பொருளோடு நபியை ஒப்பிடுறார். என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலும் இந்த இந்தியா என்கிற பெயர் உச்சரிக்கப்படுகிறது. அதை நான் சொல்ல வரேன். இது சாதாரண நாடு அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இந்தியா என்கிற பெயர் உச்சரிக்கப்படுது. நபியினுடைய சபையில் மட்டும் கிடையாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன் நாவால், முபாரக்கான நாவால் இந்தியா என்கிற நாட்டை உச்சரித்திருக்கிறார்கள். ஹதீஸ்ல வருது, புகாரில வருது, உம்மு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா என்கிற சஹாபி பெண்மணி, அவங்க ஒரு சமயம் சொல்றாங்க, நான் என்னுடைய மகன் சின்ன புள்ள என் மகனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அழைத்து சென்றேன். அப்ப என் மகனுடைய அடி நாக்கில் ஒரு அலர்ஜி இருந்துச்சு, ஒரு வகையான அலர்ஜி அடி நாக்கில். அப்ப பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த அடி நாக்கில் அலர்ஜி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, உள் நாக்கில் அலர்ஜி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த விரல் இருக்கா இல்லையா, அந்த விரலை உள்ள தொண்டைக்குள்ள விட்டு அந்த இடத்த அழுத்தி பிடிப்பாங்க. அப்படி அழுத்தும் போது அந்த பிள்ளைகளுக்கு வேதனையா இருக்கும். அந்த பிள்ளைங்க அதனால வேதனையால சத்தம் போடும். உம்மு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என் பிள்ளைக்கு அந்த மாதிரி நோய் இருந்துச்சு, நான் என்னுடைய விரலை தொண்டைக்கு உள்ள விட்டு நான் அந்த பகுதி அந்த வீக்கத்தை அந்த அலர்ஜியை அழுத்தி பிடிச்சனால அந்த புள்ள அழுதுகிட்டே இருந்துச்சு. அப்ப மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா தத்கர்ன அவுலாதகுன்ன பிஹாதல் இலாக், இந்த சிகிச்சையின் மூலமாக உங்க பிள்ளைக்கு நீங்க ஏன் கஷ்டம் கொடுக்குறீங்க? இந்த மாதிரி சிகிச்சை செய்ய வேண்டாம் பிள்ளைகளுக்கு, அது நோவினை கொடுக்குது, கஷ்டம் கொடுக்குது, பிள்ளையால் அந்த வலியை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்று மருந்து சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அலர்ஜி வந்தா தொண்டையில அடிநாக்கில் அல்லது அந்த அலர்ஜி ஏற்படுது அப்படின்னு சொன்னா, வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நீங்க எந்த வகையான மருந்தை கடைபிடிக்கணும்னு சொன்னா, அலைக்குன்ன பிஹாதல் ஊதில் ஹிந்தி, இந்திய நாட்டில் ஒரு மரக்கட்டை இருக்கிறது, அல் ஊதுல் ஹிந்து, அரபு நாட்டில் அதுக்கு பேர் அல் ஊதுல் ஹிந்தி. இந்திய நாட்டு அந்த மரக்கட்டையை அதை பொடியை அரைச்சி அந்த பகுதியில் நீங்க விடுங்க, அந்த நோய் குணமாகும். நாங்க மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட நிறுத்தல, ஃபஇன்ன ஃபீஹி சபஅத அஷ்ஃபியத்தின், அந்த இந்திய மரக்குச்சியிலே ஏறத்தாழ 7 நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது. மின்ஹா தாத்துல் ஜம்பு, அதில் ஒன்று விலா பகுதியில் ஏற்படக்கூடிய வலி, அந்த வலிக்கும் அதில் மருந்து உண்டு. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வ யுலத்து மின் தாத்தில் ஜம்பு, இந்த தாத்துல் ஜம்புன்னு சொன்னா விலா பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான வலி, அந்த வலிக்கு அந்த ஊதுல் ஹிந்தி இருக்கா இல்லையா, இந்திய நாட்டு அந்த குச்சி, மரக்குச்சி, அதை அரைத்து பொடியாக ஆக்கி அதில் எண்ணெயை கலந்து அதன் வாயின் வழியாக அந்த மருந்து கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுத்தால் அந்த நோய் குணமடையும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிகிச்சை சொல்றாங்க. அதே போல இந்த அடிநாக்கு அலர்ஜி இருக்குதா இல்லையா, பிள்ளைகளுக்கு வரக்கூடிய அந்த நோய், அந்த நோய்க்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுஸ்அத்து மினல் உதுரா அப்படிங்கிறாங்க. அடிநாக்கில் ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜிக்கு நீங்க அந்த இந்திய நாட்டு அந்த மரக்குச்சியை, மரக்கட்டையை பொடியாக ஆக்கி அதே போல எண்ணெய் கலந்து நீங்க மூக்கின் வழியாக என்ன செய்யணும், அந்த மருந்தை விட்டீங்கன்னு சொன்னா அந்த நோய் குணமடையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியிலே 5713வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அப்படின்னா இந்திய என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான நாவினால் வந்த ஒரு நாடு, உச்சரிக்கப்பட்ட ஒரு நாடு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் வதா ஹஜ்ஜி செஞ்சாங்களா இல்லையா, அதுதான் இறுதி ஹஜ்ஜி, விடை கொடுக்கும் ஹஜ்ஜினதுக்கு பேர். அரபியில் ஹதீஸில் ஹஜ்ஜத்துல் வதான்னு பேர் வரும். அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரதியல்லாஹு சொல்றாங்க, தய்யபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதி பிதரீரத்தின் ஃபி ஹஜ்ஜத்தில் வதா. எனது கையினால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனது கையினால் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ஜத்துல் வதாவிலே தரீரா என்னும் வாசனை தூளை நபி மேல் பூசினேன். ஹஜ்ஜத்துல் வதாவிலே தரீரா என்னும் வாசனை தூள், நறுமண பொடி, அந்த வாசனை தூளை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்பில் பூசினேன் அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில் வருகிறது, முஸ்லிமில் வருகிறது. விஷயம் என்னன்னா, இந்த தரீரான் வாசனை தூள் இருக்கா இல்லையா, நறுமண பொடி, அது எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது? ஹதீஸ் கலை அறிஞர் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அது இந்தியாவிலே தயாரிக்கப்படுகிற வாசனை திரவியம் அப்படிங்கிறாங்க, வாசனை பொருளுங்கிறாங்க. இந்தியாவிலே தயாரிக்கப்படுகின்ற வாசனை பொருள் அது. யுஜாஉ பிஹி மினல் ஹிந்த், அது இந்தியாவிலிருந்து தான் அங்கே கொண்டு வரப்படுகிறது. அதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பில் பூசினார்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே என்கிற கருத்தை இமாம் ஹதீஸ் கலை அறிஞர் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கின்றார்கள். இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, அதாவது மஸ்ஜிது நபவி இருக்குதா இல்லையா, மஸ்ஜிது நபவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே கட்டிய பள்ளி. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே மஸ்ஜித் நபவி எப்படி இருந்துச்சு? மப்னியன் பில் லப்னி வ ஸக்ஃபுஹு அல் ஜரீத் வ உமுதுஹு ஹஸபுன் நஹ்ல். அந்த தோற்றத்தை பதிவு செய்றாங்க அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் மஸ்ஜித் நபவி எப்படி இருந்துச்சு, அதோட அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதனுடைய சுவர்கள் செங்கலால் கட்டப்பட்டு இருந்துச்சு ஒன்று. அதனுடைய கூரை, இந்த மேல் முகடு இருக்கா இல்லையா, இந்த மேல் முகடு, அது கூரைன்னு சொல்லுவோம், முகடுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. இந்த மேல் கூரை அந்த பேரித்த மர ஓலை இருக்கதா இல்லை, இலை, அதால் அது செய்யப்பட்டு இருந்துச்சு. மேலே இந்த குடிசை வீடுன்னு இருக்குமா இல்லையா முகடு, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் மஸ்ஜித் நபவி பேரித்த மர ஓலையால் அந்த முகடு இருந்தது. அடுத்து சொல்றாங்க, அந்த மஸ்ஜித் நபவியினுடைய தூண்கள் இருக்கா இல்லையா, அந்த தூண்கள் பேரித்த மர கட்டை, அதை வச்சுதான் அந்த தூண் செய்யப்பட்டு இருந்துச்சு. பழைய காலத்தில் வீடுகள்னா தூண்கள் எப்படி இருக்கும், மரக்கட்டை தானே இருக்கும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் மஸ்ஜித் நபவியில பேரித்த மர கட்டை தான் இருந்தது. இது ஸல்லல்லாஹு காலகட்டத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்தில் அதுல எந்த மாற்றமும் செய்யல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வந்தது. மக்களுடைய எண்ணிக்கை கூடும்போது பள்ளியை விரிவாக்கம் பண்ணணுமா இல்லையா, அப்படி பள்ளியை விரிவாக்கம் பண்ணுகின்ற பொழுது ஓ ஜாத ஃபீஹி உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவியை கொஞ்சம் அதிகப்படுத்தினார்கள். அப்படி அதிகப்படுத்தும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அவங்களுடைய கட்டடம் எப்படி இருந்ததோ, பள்ளிவாசல் கட்டடம், அதே அமைப்பில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கட்டினார்கள். அப்ப எப்படி இருக்கும், சுவரு செங்கலால் கட்டப்பட்டிருக்கும், மேல் கூரை பேரித்த மர ஓலை, தூண்கள் பேரித்த மர கட்டை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தானே இருந்துச்சு. இவர் விரிவாக்கம் பண்ணும்போது அதே பொருளை தான் பயன்படுத்தினாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து யார் காலம் வருது? உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வரும்போது இன்னும் மக்களுடைய எண்ணிக்கை கூடுது. இன்னும் மக்களுடைய எண்ணிக்கை கூடும்போது பள்ளிவாசலுக்கு விரிவாக்கம் பண்ணணுமா இல்லையா? அப்படி விரிவாக்கம் பண்ணுகிற பொழுது கய்யரஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு விரிவாக்கம் செய்தார்கள், சிறிது மாற்றமும் செய்தார்கள். எந்த மாதிரி மாற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஓ பனா ஜிதாரஹு பில் ஹிஜாரத்தில் மன்கூஷதி, மஸ்ஜித் நபவியினுடைய சுவர்கள் இருக்கா இல்லையா, அதை சித்திர வேலை செய்யப்பட்ட கற்களை கொண்டு கட்டினார்கள். செங்கல் மாறி போச்சு. அப்புறம் என்ன சொல்றாங்க, ஒல் கஸ்ஸத்தி, கஸ்ஸத் அப்படின்னு சொன்னா அந்த சுண்ணாம்பு இருக்கா இல்லையா, அது உஸ்மான் ஆட்சி காலகட்டத்தில் சுவத்தில் பூசப்படுது. உஸ்மானோட ஆட்சி காலகட்டத்தில் நவீனங்கள் கொஞ்சம் கூடுது, கட்டட நவீனம். அப்புறம் என்ன சொல்றாங்க, வ ஜஅல உமுதஹு மின் ஹிஜாரத்தின் மன்கூஷத்தின், அதே போன்று தூண்களும் எப்படி வருது, கற்களால்.
அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? பேரித்த மர கட்டை தான் இருந்துச்சு. உஸ்மான் ஆட்சி காலகட்டத்தில் தூண்கள் எப்படி வருது? பேரித்த மர கட்டைகள் வருது. இந்த சக்ஃப் இருக்குதா இல்லையா, மேற்கூரை இருக்குதா இல்லையா, அதுக்கு பகரமா ஹதீஸில் என்ன வருது? ஒ சக்ஃபஹு பிஸ்ஸாஜி அப்படின்னு வருது. நான் சொல்ற இந்த செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, 446 ஹதீஸா. என்ன அப்படி கேட்டீங்கன்னா, அந்த முகட்டுக்கு வந்து சாஜ் அப்படிங்கிற கட்டையை மேல அப்படி அடுக்க ஆரம்பிச்சாங்க. யாரு? உஸ்மான் ஆட்சி காலகட்டத்தில். சாஜ்னா என்ன? ஹதீஸ்களை அறிஞர்கள் விளக்கம் தராங்க. இந்தியாவில் உள்ள விலை மதிப்புள்ள உயர் ரகமான ஒரு மரக்கட்டை, அதை வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா கட்டடத்துக்கு பயன்படுத்துவாங்க. தேக்கு இருக்கலாங்க, தேக்கு, அந்த தேக்கு தான் அரபியில் சாஜ். அது எங்கிருந்து ஏற்றுமதிக்கு போகுது? பெரும்பாலும் இந்தியாவிலிருந்து கொண்டு போறது. ஹதீஸ்களை அறிஞர்கள் அதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது ஹஷபுன் ஜய்யிதுன் து கீமத்தின் யுத்தாபிஹி மினல் ஹிந்த் அப்படின்னு பதிவு செய்யறாங்க. அந்த விலை உயர்ந்த ஒரு மரக்கட்டை, அந்த மரக்கட்டை இந்தியாவிலிருந்து தான் அங்கே கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு பதிவு செய்யறாங்க. அப்ப மஸ்ஜித் நபவியில இந்தியாவிலிருந்து ஒரு பொருள் என்ன செய்யப்பட்டு இங்கிருந்து கொண்டு போகப்படுது, கொண்டு போய் பதிவு செய்யப்படுது. அங்கே போய் பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவியில அது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நான் இப்ப இருந்து சொல்லல, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஆரம்பிக்கிறேன். இந்தியாவிற்கும் அல்லாஹினுடைய தூதர் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் என்ன தொடர்பு, அல்லாஹுடைய மார்க்கத்திற்கும் இந்த இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு, பெருமானா ஸல்லல்லாஹு காலகட்டத்திற்கு முன்பே இந்தியா எந்த அளவுக்கு பிரபலியமாக இருந்திருக்கின்றது, எந்த அளவுக்கு தூய்மையான பெயர் பெற்று இருந்திருக்கிறது, கலப்படம் இல்லாத ஒரு நாடு என்கிற பெயர் பெற்று இருந்தது. மற்ற நாடுகளிலும், குறிப்பாக அரபு நாடுகளிலும் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட எதை பயன்படுத்துறாங்க? இந்தியா என்கிற சொல்லை, அதில் உள்ள இந்தியாவில் உள்ள விளைந்த அந்த மருத்துவமிக்க மரக்குச்சிகளை, இந்திய நாட்டு மரக்குச்சிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு அதிலே 7 வகையான மருத்துவ குணங்கள் இருக்கின்றது என்பதை சஹாபா பெருமக்களுக்கு பதிவு செய்தார்கள் என்கிற தகவல் புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டதை சொல்கின்றேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்தியாவில் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாங்களா இல்லையா, அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஹதீஸ் சொன்னேன், இந்தியாவில் வந்து ஒரு பகுதியில் என்ன செஞ்சாங்க, சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த ஒரு கைப்பிடி கொண்டு வந்த இலையை பதிச்சாங்க, நறுமண பொருளாக இருந்துச்சு. அதனாலேயே அலிகளில் சொன்னாங்க, இந்தியாவில் பூமியில் ஒரு பகுதி இருக்கிறது அத்தியபுரியர்கள், அது ரொம்ப நறுமணம் மிக்கது அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்றாங்க? இந்திய நாடு தாங்கிறாங்க. இந்திய நாட்டில் உள்ள அந்த மரக்குச்சி இருக்குதா இல்லையா, நறுமண பொருள் தரீரான்னு சொன்னேன், அது நம்ம நறுமண பொருள், அதுக்கும் இந்தியா பேர் போனது. இப்போ எந்த அளவுக்கு பேர் போனது நான் சொல்ல வரேன். இந்த அலுவத் அப்படின்னு ஒரு குச்சி இருக்குது, அது வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நட்டினது தான். சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவ்வளு ஜும்ரத்தின் தலிஜு அல் ஜன்னத்தை, முதல்ல சொர்க்கத்துக்கு போற ஒரு கூட்டம், நாளைக்கு மறுமையில முதல்ல அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் வந்து சந்திரனை போன்று பிரகாசமாக இருப்பார்கள். முழுமதி பௌர்ணமி இரவு இருக்கிறா இல்லையா, அந்த பௌர்ணமி இரவுல சந்திரன் எவ்வளவு பிரகாசமா இருக்கும், அந்த மாதிரி அந்த முதலில் சொர்க்கத்துக்கு போகின்ற கூட்டம் ரொம்ப பிரகாசமா இருப்பாங்க. லா யபுசுகூன ஃபீஹா வலா யன்தஹிதூன வலா யதகபதூன். சொர்க்கத்துக்கு போன பிறகு சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் அங்கே எச்சில் துப்ப மாட்டார்கள். சொர்க்கத்தை போட்டு அசிங்கமாக்கிட்டு இருக்க மாட்டாங்க, எச்சில் துப்ப மாட்டாங்க, மலஞ்சலம் கழிக்க மாட்டாங்க. சொர்க்கத்தில் வந்து மலஞ்சலம் கழித்தல் என்பது கிடையாது, எச்சு துப்புதல்லாம் கிடையாது. ரொம்ப பரிசுத்தமான ஒரு இடம் சொர்க்கம். சொர்க்கவாசிகள் அப்படிதான் இருப்பாங்க. ஆனியத்துகும் ஃபீஹா அஸ்ஸஹபு. சொர்க்கவாசிகள் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் முழுக்க தங்கமாகவே இருக்கும். பாத்திரங்கள் மாத்திரமல்ல, அம்ஷாத்துகும் மின ஸஹபி வல் ஃபில்லா. சொர்க்கவாசிகள் தலைமுடி சீவுவாங்களே இல்லையா, அந்த சீப்புகள் கூட தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் தயாரிக்கப்பட்டிருக்கும். அவ்வளவு உயர் ரகமானது சொர்க்கம். மஜாமிருகும் அல் அலுவத், இந்த வார்த்தையை கவனிங்க, மஜாமிருகும் அல் அலுவத். சொர்க்கத்தில் வந்து நறுமண சாம்பிராணி போடுறோமா இல்லையா, ஒரு தட்டு இருக்கும்ல, அதில் நெருப்பு கங்கு போட்டிருக்குமா இல்லை, அதில் தானே புகை போடும், அதுக்கு மஜாமிர். அதில் உள்ள மஜாமிர் வந்து அதில் போடப்படக்கூடிய இந்த நறுமண கட்டை வந்து அல் அலுவத் அப்படிங்கிறாங்க. அது என்ன கட்டை? அல் அலுவத் என்கிற கட்டை. அதுதான் வந்து அந்த மிஜ்மரில் போடப்படும். மிஜ்மரத்தில் அதன் மூலமா நறுமணம் ரொம்ப கமலும், சொர்க்கத்தில் நல்ல மனமா இருக்கும். ஒரஸ்ஹுஹும் அல் மிஸ்கு. அதே போல சொர்க்கவாசிகள் உடம்பிலிருந்து வரக்கூடிய வியர்வைகள் கூட கஸ்தூரியை போன்று மணக்கும். வியர்வை நாராது, கஸ்தூரி மாதிரி மணக்கும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல இந்த அலுவத் என்றால் என்ன? அது ஒரு மரக்கட்டை. அந்த மரக்கட்டையை எப்படி புரிய வைக்கிறது
ஒரு விஷயத்தை புரிய வைக்கணுமா இல்லையா? ஹதீஸ்களை அறிஞர்கள் அலுவத் என்றால் என்ன மரக்கட்டை, அதை எப்படி புரிய வைக்கிறதுக்கு விளக்கம் தரும்போது சொல்றாங்க, அல் ஊதுல் ஹிந்தி, இந்திய நாட்டில் ஒரு மரக்குச்சி இருக்குதே, அந்த மரக்குச்சியை நறுமணத்துக்கு பயன்படுத்துவாங்களே, அந்த மாதிரி நறுமண குச்சி தான் அலுவத் அப்படிங்கிறாங்க. சொர்க்கத்தில் உள்ள ஒரு நறுமண குச்சியை அவங்க விளக்குவதற்கு எந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, இந்தியாவில் ஒரு நறுமண குச்சி இருக்குது, அந்த நறுமண குச்சியை நறுமணத்திற்காக வேண்டி அதை என்ன செய்வாங்க, உடைச்சி அந்த நெருப்பு கங்கில் போடுவாங்க, அது ஒரு புகை வரும், நல்ல மனமா இருக்கும், அந்த மாதிரி ஒரு மனமிக்கிறது தான் அலுவத் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்களை அறிஞர்கள் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் போன்ற மேதைகள் சொர்க்கத்தில் உள்ள ஒரு மரக்குச்சியை விளக்குவதற்கு இந்தியாவில் உள்ள குச்சியை உதாரணம் காட்டுறாங்க என்றால், அப்ப இந்தியா என்பது ஹதீஸினுடைய கண்ணோட்டத்தில், இந்தியா என்பது இஸ்லாமிய வரலாற்றினுடைய கண்ணோட்டத்தில் அது எந்த அளவுக்கு நெருங்கிய தொடர்புடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இஸ்லாமிய வளர்ச்சி, அதாவது இந்தியாவில் இஸ்லாமிய தொடர்பு, இந்தியாவில் இஸ்லாமிய வளர்ச்சி என்பது இறைநேசன் வழியாக வந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஹதீஸுகளில் இந்தியா என்பது எந்த அளவுக்கு பதிவாகி இருக்கிறது, இஸ்லாமிய வரலாற்று நூல்களில் இந்தியா என்பது எந்த அளவுக்கு பதிவாகி இருக்கிறது என்கிற தகவலை நான் பதிவு செய்கின்றேன். அதே போல இன்னும் சில விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். நமது நாட்டில், இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே இந்தியர்கள், பூர்வக்குடிகள், இந்த இந்தியாவிலே பிறந்து இங்கேயே வளர்ந்தவர்கள். இஸ்லாம் நமக்கு எப்படி கிடைத்தது, இந்த நாட்டிலே இஸ்லாம் எப்படி பரவியது, எத்தனையோ மதங்கள் இந்த நாட்டில் இருக்கின்றன, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஒரு கோட்பாடை கொண்ட ஒரு நாடு இந்த நாடு, ஜனநாயக நாடுன்னு சொல்லுவோம். எல்லா மதத்தினர்களுக்கும் இங்கே என்ன உண்டு, உரிமை உண்டு. இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களை பற்றி மட்டும் எப்படி தவறாக சித்தரிக்கப்படுகிறது என்றால், இவர் வெளி இடங்களிலிருந்து இடம்பெயர்ந்து இங்கே வந்தவர்கள் என்கிற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் பார்க்கப்படுகின்றது. உண்மை அதுவா என்றால் கிடையாது. உலகம் தெரிந்த விஷயம். விமர்சிப்பவர்கள் கூட அவர்களுக்கே படிச்சு நம்ம பொய் சொல்றோம்னு தெரியும். யார் இஸ்லாமியர்களை விமர்சிக்கின்றார்களோ, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் என்று விமர்சிக்கின்றார்களோ, விமர்சிப்பவர்களுக்கே நன்கு தெரியும், படிச்சுட்டு தெரியும் நம்ம சொல்றது பச்சை போய் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்தியாவில் பல பல மதங்கள் உண்டு. ஒவ்வொரு மதமும் இந்த நாட்டில் வளர்ந்ததற்கு ஒரு பின்னணி, ஒரு வரலாறு இருக்கும். இஸ்லாம் இந்த இந்தியாவிலே பரவியதற்கு, வளர்ந்ததற்கு மிகப்பெரிய காரணங்கள் என்னவென்று பார்த்தீர்களே ஆனால் இறைநேச செல்வர்கள் தான். இன்னைக்கு உலகத்தில் இந்தியாவில் வாழ்ற எல்லோருமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாஜா முஹினுddin சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மீர் எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா இல்லையா? அரசியல்வாதிகள் உட்பட ஏத்துக்கிறாங்களா இல்லையா? தாங்கள் எல்லாருக்கும் பொதுவானவர்கள் என்று காட்டணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொள்கையை கடைபிடிப்பாங்க. நாங்க முஸ்லிம்களுக்கு சாதகமானவர்கள் தான், நாங்க முஸ்லிம்களை வெறுப்பவர்கள் அல்ல அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு எதை தேர்வு செய்யறாங்க? தர்காக்களை தேர்வு செய்யறாங்க. தர்காக்கள்ல போய் இறைநேசருடைய கபூர்ல போய் இந்த போர்வை போத்துறது உண்டா இல்லையா? பெரும் அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள் அல்லது புதிதாக யார் அரசியல் களத்திற்குள் நுழைகின்றார்களோ அவர்கள் இப்படி யாரை பார்த்தாலும் நீங்க பார்க்கலாம். ஏர்வாடி ஷஹீத் வழியில் போவாங்க, இப்ராஹிம் ஷஹீத் வழியில் போவாங்க, அங்க போய் ஒரு போர்வை போத்துறது. அஜ்மீர் போனா அங்கே என்ன செஞ்சாரு? ஹாஜா முஹினுddin சிஷ்தி ரலியல்லாஹுடைய கபூர்ல ஒரு போர்வை போத்திடுறது. அப்ப இது என்ன உலகம், அதாவது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம், இறைநேசர்கள். சரிங்களா? இந்த இறைநேசர்களின் மூலமாகத்தான் இந்தியா முழுவதும் இஸ்லாம் பரவியது என்பது உண்மை. இது யதார்த்தம். இன்னைக்கு ஒரு குரூப், இன்னைக்கு ஒரு கூட்டம் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாம் இந்தியாவில் வளர்ந்ததுக்கு இறைநேசர்கள் காரணம் கிடையாது, வளமை போல எதையாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்குங்கிற அடிப்படையில். ஏன்னா நன்றி கெட்ட தன்மை அர்த்தம். இதுக்கு பேர் நன்றி கெட்டத்தனம். வளர்ச்சிங்களா? மிகப்பெரிய பொக்கிஷம் நம்ம கைக்கு வந்த பிறகு இந்த சொல்லுவாங்கல்ல, மேலே ஏறின பிறகு ஏணி எட்டி உதைக்கிறதும்பாங்க. பழைய ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏறின பிறகு ஏணி எட்டி உதைச்சிடுறது. அந்த மாதிரி நமக்கு இஸ்லாம் வந்த பிறகு நமக்கு யார் மூலமா இஸ்லாம் வந்துச்சோ அவங்களே எட்டி உதைக்கிறது. முழுக்க மிகப்பெரிய நன்றி கெட்டத்தனம் அப்படின்னு சொன்னா இதுதான். இன்னைக்கு எப்படியெல்லாம் விமர்சிக்கப்படுகிறது என்பதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல சுருக்கமான வரலாறு நான் பதிவு செய்கின்றேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளைங்க இந்த உலகத்துல, இந்த இந்தியாவில் நீங்க இறைநேசர்களுடைய வரலாறுகளும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது ஏர்வாடி ஷஹீத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களா இருக்கட்டும், ஹாஜா முஹினுddin சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களா இருக்கட்டும், நீங்க யாரை எடுத்துக்கொண்டாலும் பெரும்பாலும்
முஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தில் வந்தவங்களா இருப்பாங்க. நான் பல பேருடைய வரலாறு எடுத்து பார்க்குறேன். வரலாறு பின்னணி எங்கே போய் நிற்கிது அப்படி பார்த்தீங்கன்னா, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட போய் அந்த பரம்பரை போய் நிற்கிது. இறை நேசர்களாக இறைவன் தேர்வு செய்வதை பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தில் இருந்து ஒன்று. ரெண்டாவது, உலகில் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாம் பரவுவதற்கு இறைவன் யாரை காரணமாக ஆக்கியிருக்கிறான் என்றால் இறைநேசர்கள் தான். அந்த இறைநேசர்களுடைய நசப் எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த யதார்த்தத்தை முதல்ல முஸ்லிம்கள் புரிந்து கொள்ளணும். அதுக்காண்டி சொல்ல வரேன். ஏன் இஸ்லாம் வந்து நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு வரலாறையும் பார்க்குறோம். இப்போ முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாய் வழியை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, தந்தை வழியை எடுத்து பார்த்தாலும் சரி, அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு போய் முடியுது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தாயார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தானே. ஃபாத்திமா ரலியல்லாஹு போயிட்டு அது யார் அடுத்து மேலே யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தானே. தாய் வழியை பார்த்தாலும் தந்தை வழியை பார்த்தாலும் ரெண்டு எங்கே போய் நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் நிற்குது. அதே போல நீங்க இன்னொன்று நீங்க பார்க்கலாம், உண்மை நீங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏர்வாடி சையத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு, நீ அவங்களுடைய வரலாறு நீங்க எடுத்து பார்த்தாலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்துல போய் தான் நிற்குது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகனார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய மகனார் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய மகனார் முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய மகனார் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய மகனார் முஹம்மது ரஹமத்துல்லா, அவங்களுடைய மகனார் சையது ஜலாலுத்தீன் ரஹமத்துல்லா, அவங்களுடைய மகனார் அபு முஹம்மது கமால் ரஹமத்துல்லா, அவங்களுடைய மகனார் தாவூத் ரஹமத்துல்லா, அவங்களுடைய மகனார் ஜமாலுல் கரீம் ரஹமத்துல்லா, அவங்களுடைய மகனார் அபு ஹுசைன் ரஹமத்துல்லா, அவருடைய மகனார் அபு இஸ்மாயில் ரஹமத்துல்லா, அவருடைய மகனார் முகமது நாசிர் ரஹமத்துல்லா, அவருடைய மகனார் அபு யூசுப் ஜமால் ரஹமத்துல்லா, அவருடைய மகனார் அப்துல் கஃபூர் ரஹமத்துல்லா, அவருடைய மகனார் சையீத் அகமது ரஹமத்துல்லா, அவருடைய மகனார் தான் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு. சொல்ல புரியுதா? அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இருந்து கரெக்டாக தலையா எண்ணிட்டு வந்தீங்கன்னா 17வது தலை யாரு? ஏர்வாடி ஷஹீத் இப்ராஹிம் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு. நான் நசபை மட்டும் சொல்றேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட போய் நிற்குது. நீங்க சாதாரண நினைச்ச கூட ஏர்வாடி ஷஹீத் வலியுல்லா அவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்கன்னா 17வது தலைமுறை ஏர்வாடி ஷஹீத் வலியுல்லா இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு. இந்தியாவில் பல பகுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவின் பெயரில் அவருக்கு இந்த அவங்க மாணவி சாஸ்திர உத்தரவின் பெயரில் இங்க வந்து இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. பெருமானார் சாஸ்திர கனவுல தோன்றி போட்ட உத்தரவு. ஏன் உத்தரவு தெரியுமாங்க? பல பகுதிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்க. அப்படிதானே? ஓமா அர்சல்நாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கின்றான், ஓமா அர்சல்நாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஷீரன் வ நதீரா. நபியே, உம்மை உலக மக்கள் எல்லோருக்குமே தூதராக அனுப்பிவிட்டோம். எல்லாத்துக்கும் தூதர். பஷீரன் வ நதீரா, நீங்கள் சுபச்செய்தி சொல்லக்கூடியவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் உம்மை தூதராக நாம் அனுப்பியிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ஓமா அர்சல்நாக இல்லா ரஹமத்தல் லில் ஆலமீன். நபியே, ஒட்டுமொத்த ஆழத்திற்கும் அகிலத்திற்கும் உம்மை ரஹமத்தாக அருளாக நாம் அனுப்பியிருக்கிறோம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ குர்ஆன் அடிகள் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே, ஆனால் இதற்கு முன்னால் வந்த நபிமார்கள் குறிப்பிட்ட ஒரு தெருவுக்கோ, ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்திற்கோ, குறிப்பிட்ட ஒரு ஊருக்கோ, குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கோ அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டிருப்பார்கள். குறிப்பிட்ட ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களுக்கு மாத்திரம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டிருப்பார்கள். ஆனால் அகிலத்தின் தலைவர், ஈருலக தலைவர், இறுதி தூதர், அல்லாஹ்வின் நேசர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் எல்லா மொழியை பேசக்கூடிய மனிதருக்கும், எல்லா நாட்டை சார்ந்த மக்களுக்கும், அகிலம் அனைவர்களுக்கும் தூதராக அருள்கொடையாக அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார். அப்ப மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் உலகத்திற்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற பொறுப்பை யார்கிட்ட அல்லாஹ் ஒப்படைக்கிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவன்தான் அல்லாஹ் ஒப்படைக்கிறான். அப்ப மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுப்பை கொண்டு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சேர்க்கிற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஏற்பாடு செஞ்சாங்க.
ஏற்பாடு செஞ்சாங்களா? தூய்மையான தோழர்களை உருவாக்குறாங்களா? தூய்மையான குடும்பத்தை உருவாக்குறாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? உங்களிடத்தில் நான் இரண்டை விட்டு செல்கின்றேன், உங்களிடத்தில் நான் இரண்டை விட்டு செல்கின்றேன். ஒன்று அல்லாஹ்வினுடைய வேதம் குர்ஆன், இன்னொன்று என்னுடைய குடும்பம் அப்படின்னாங்க. நான் சொன்ன செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் சொல்ற செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உதக்கிருக்குமுல்லாஹ் ஃபி அஹ்லி பைத்தி, உதக்கிருக்குமுல்லாஹ் ஃபி அஹ்லி பைத்தி, உதக்கிருக்குமுல்லாஹ் ஃபி அஹ்லி பைத்தி. அருமை மக்களே, என்னுடைய குடும்பத்தார்கள் விஷயமாக அல்லாஹ்வை நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். என் குடும்பத்தார்கள் விஷயமாக அல்லாஹ்வை நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். என் குடும்பத்தார்கள் விஷயமாக அல்லாஹ்வை நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். என் குடும்பத்தார்கள்ட்ட நல்ல முறையில் நடந்துக்கங்க. பெருமான ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப இரண்டை விட்டு செல்கின்றேன். ஒன்று குர்ஆன், இன்னொன்று என் குடும்பம். இது சொன்னது யார்? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் எங்க பதிவாகி இருக்கிறது? முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கின்றது. அப்ப தெளிவாக ஒன்றை பதிவு செய்யறாங்க. முழு உலகத்திற்கும் குர்ஆன் கொண்டு போய் சேர்க்கிறது இருக்குது. முழு உலகத்திற்கும் குர்ஆன் எப்படி குர்ஆன் போதோ அதே மாதிரி உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இஸ்லாம் போறதுக்கு யார் காரணமா இருப்பாங்க? நபியினுடைய குடும்பத்தார்கள், நபி ஸல்லல்லாஹு குடும்பத்தார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் ஏர்வாடி ஷஹீது சையது இப்ராஹிம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் வந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுக்கு 2 முறை ஷஹீது இப்ராஹிம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கனவிலே தோன்றி இந்த பகுதிக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லும்படி ஸல்லல்லாஹு உத்தரவு போட்டாங்க. அப்படி அவங்க வந்தவர்கள் தான் இந்த இந்தியாவிலே பல்வேறு பகுதிகளிலே அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். அப்படி பல்வேறு பகுதிகளை இஸ்லாத்தை எடுத்து சொன்ன பகுதிகளை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி வந்துடும். தமிழ்நாடு ஃபுல்லும் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொன்னது. பல மக்கள் இஸ்லாத்தை அவர்கள் எடுத்து சொல்லி இஸ்லாத்தினுடைய நல்ல கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். யாரையும் மிரட்டி என்ன செய்ய முடியாது, ஒரு விஷயத்தை திணிக்க முடியாது. அப்படி மிரட்டி திணித்தோமையானால் அது ஒரு வருஷத்தை தாண்டாது, ஒரு வாரத்தை தாண்டாது. ஆனால் இஸ்லாத்தை உயிர் மூச்சாக ஏற்று இன்றும் இஸ்லாத்தின் பிரகாரம் வாழக்கூடியவர்கள் இஸ்லாத்தினுடைய நல்ல கருத்துக்களால் கொள்கைகளால் கவரப்பட்டு அதன் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் தான் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள். அது ராம்நாடு பகுதியாக இருக்கட்டும், கீழக்கரையாக இருக்கட்டும், அதே போன்று ஏர்வாடியாக இருக்கட்டும், மதுரை பகுதியாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு தமிழ்நாட்டில் உள்ள பல பகுதிகளில் இஸ்லாம் இஸ்லாத்தை சரியாக புரிந்தவர்கள், இஸ்லாத்தை சரியாக ஏற்றுக்கொண்ட அளவுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னவர்கள் ஏர்வாடி ஷஹீது வலியுல்லாஹ் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல நீங்க ஹாஜா முஹைனுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் வந்தவர்கள் தான். பிரபல்யமான தகவல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹிஜ்ரி 530 ஆண்டு பிறந்தவர்கள். ஹிஜ்ரி 627 ஆண்டு ஹாஜா முஹைனுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு அஜ்மீரிலே மறைந்து வாழ்கின்ற ஹாஜா முஹைனுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 530 ஆண்டு பிறந்து ஹிஜ்ரி 627 ஆண்டு அவர்கள் மரணிக்கின்றார்கள். மறைந்து அஜ்மீர் ஷரீஃபிலே இன்று மறைந்து வாழ்கிறார்கள். ஹாஜா முஹைனுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில் வந்தவங்க. முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்தாங்களா இல்லையா? பகதாது பகுதியில் அவங்க இஸ்லாம் பரவுச்சா இல்லையா? பல பேர்களை மாத்தினாங்களே. பல்லாயிரக்கணக்கான மக்கள் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு மூலமா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவர்களுடைய சீடர்கள் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹுடைய முரீதுகள் சீடர்கள் இந்தியாவில் உலகத்தில் பல பகுதிக்கு போனாங்க. அப்படி பல பகுதிக்கு போனவர்கள் இந்த இந்தியாவிலேயும் பல சீடர்கள் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொன்னாங்க. அதனால நீங்க இந்தியாவில் நீங்க பார்க்கலாம் பல்வேறு பகுதியில் முஹியுத்தீன் ஆண்டகை பள்ளி வாயில் உண்டா இல்லையா? இந்தியாவில் எத்தனை இடத்துல இருக்கும்? நீங்க தமிழ்நாடு சும்மா ஒரு கணக்கு எடுத்து பாருங்க, எத்தனை பள்ளி வாயில்கள் முஹியுத்தீன் ஆண்டகை பள்ளி வாயில் இருக்கும். அப்ப இஸ்லாம் என்பது இறைநேச செல்வர்களின் மூலமாக இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டது. அதை இங்கு உள்ள மக்கள் புரிந்து கொண்டார்கள். புரிந்து தூய மார்க்கத்தை இஸ்லாத்தை தங்கள் வாழ்வியலாக, தங்கள் கொள்கையாக, தங்கள் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு எத்தனையோ சான்றுகள். நீங்க சும்மா அல்லாஹ் சுத்தி பாருங்க சொல்ற மாதிரி ஒரு ரவுண்டு போய் பாருங்க தெரியும். இதையும் ஷிர்க்கு குஃப்ருன்னு போயிருவானோ. அது என்ன முஹியுத்தீன் அப்துல் காதர் பள்ளிவாசல், ஏன்னா அவங்க மூலமா இஸ்லாம் வந்தால் நினைவாக முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி ஒரு பெயர் வைப்பது இஸ்லாத்துக்கு முரணும் அல்ல. நீங்க மதீனாவுக்கு போங்க, மக்காவுக்கு போங்க,
அங்க மஸ்ஜித் ஆயிஷான்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கும், உண்டா இல்லையா? ஆயிஷா அலியல்லாஹு பள்ளிவாசல். ஆயிஷா அலியல்லாஹு அங்க வணங்குறாங்களா? அதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. ஒரு வரலாற்று பின்னணிக்கு பின்னாடி இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாற்று. மஸ்ஜித் அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர்லாவுடைய பள்ளி வாயில்னு தனியா இருக்கும். மஸ்ஜித் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ்லாவுடைய பள்ளி வாயில்னு தனியா இருக்கும். இப்படி ஒரு பெயர் வந்தனால அந்த மனிதரை அங்கே வணங்குகின்ற பொருள் அல்ல, அதற்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கும். இந்த இந்தியா நாட்டில் முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு முஹியத்தின் ஆண்டகை பள்ளி வாயில் வந்தனால யாரும் அவங்கள வணங்கல. அவர்கள் மூலமாக இந்த இஸ்லாம் உலகத்திற்கு வந்தது, இந்தியாவிற்கு அதிகமாக பரவியது, அவனுடைய சீடர்கள் மூலமாக பரவியது என்கிற நினைவு 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 ஒரு நன்றி வேண்மை இல்லையா? நன்றி மறக்கக்கூடாத இஸ்லாம் அப்படி சொல்லி தரலையே. அந்த நன்றி உணர்வாகத்தான் நம்ம எப்போ அவங்களுக்கு துவா செய்யணும். இப்போ அஹமது இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹ் சொல்லுவாங்க, நான் என்னுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் என் உஸ்தாத் ஷாஃபி இமாமுக்கு நான் துவா செய்வேன்பாங்க. நன்றி. ஏன்னா இஸ்லாம் அப்படித்தான் நம்மளை வளர்த்துருக்குது, நன்றி மறக்க கூடாதுன்னு சொல்லுது. உஸ்தாதுக்கு துவா செய்யணுமா இல்லையா? நமக்கு கல்வி போதித்த ஆசானுக்கு துவா செய்யணுமா இல்லையா? அஹமது இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹ் கற்று தராங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நான் ஷாஃபி இமாமுக்கு துவா செய்வேங்கிறாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய இமாம் அது? இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹ், அவருடைய உஸ்தாது பேர் ஹம்மாத் ரஹமத்துல்லாஹ். உஸ்தாது பேர் என்ன? ஹம்மாத் ரஹமத்துல்லாஹ். இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, நான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு என்னுடைய உஸ்தாது ஹம்மாத் ரஹமத்துல்லாஹ்க்கு துவா செய்வேன், என் பெத்தவங்களுக்கும் துவா செய்வேன். ஆனா என் பெத்தவங்களுக்கு முன்னால நான் முதல்ல யாருக்கும் துவா செய்வேன்? என்னுடைய உஸ்தாது ஹம்மாத் ரஹமத்துல்லாஹ்க்கு துவா செய்வேன். அதுக்கு அடுத்து இரண்டாவதாக என் பெத்தவங்களுக்கு துவா செய்வேன்பாங்க. யாரு? இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. காரணம் என்ன? இந்த மார்க்கம் தான் நம்மளுடைய உயிர் மூச்சு. ஈரோலக வெற்றிக்கு காரணமாக இருப்பது இந்த மார்க்கம், இந்த மார்க்க கல்வி. அந்த மார்க்க கல்வியை நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்கள் மார்க்க அறிஞர்கள், உஸ்தாதுமார்கள். அந்த உஸ்தாதுமார்கள் மிக உயர்ந்தவர்கள், கண்ணியமானவர்கள். அவர்களை மதிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது, அவர்களை மதிக்க வேண்டும் என்று மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இந்த உலகத்தில் நம்மை பெற்றெடுத்தவர்கள் பெற்றோர்கள் அடிப்படையில் அவர்களுக்கு மரியாதை என்றால், நமக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தை கற்றுத்தந்து, மார்க்கத்தை கற்றுத்தந்து, மார்க்க ஞானத்தை கற்றுத்தந்து, மார்க்க நெறிமுறைகளை கற்றுத்தந்து, ஒழுக்கத்தை கற்றுத்தந்து, மார்க்க அறிஞர்களாக நம்ம இந்த உலகத்தில் உருவாக்கி தந்த ஆசான்கள் அதை விட மேலானவர்கள். எனவே அவர்களுக்கு முதன்மையாக நான் துஆ செய்கின்றேன். அதற்கு அடுத்ததாக பெற்றோர்களுக்கு துஆ செய்கின்ற கருத்திலே இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் முதலில் ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கும், அடுத்ததாக யாருக்கு துஆ செய்வாங்க? பெற்றவங்களுக்கும். வரலாற்றை பார்க்கலாம். நமக்கு உதவி செஞ்சவங்களை யாரையும் மறந்துடக்கூடாது, நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். பள்ளிவாசலுக்கு பேரு முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி என்று பேர் வைத்துட்டு சொன்னா, பள்ளிவாசல் உள்ளுக்கு போன பிறகு தொழுகை முடிஞ்ச உடனே அவங்களுக்கு துவா செய்யணுமா இல்லையா? மறக்க கூடாதுன்னு போடுறோம். இவங்க மூலமா நமக்கு இஸ்லாம் கிடைக்குது, இவங்க மூலமா இந்த பகுதிக்கு உங்களுடைய சீடர்கள் மூலமா இஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளவு பெரிய அறிஞர், அவர் மூலமாக இஸ்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக நம்ம துவா செய்ய கடமை இருக்குதா இல்லையா? அல்லாட்ட துவா செய்யணுமா இல்லையா? அந்த நன்றி உணர்வு மறக்க கூடாது என்பதற்காகத்தான் பள்ளிவாசல் அது பேரு. நான் என்ன சொல்றேன்னா, முஹியத்தின் ஆண்டகை பள்ளிவாயல் போட்டாலே நன்றி மறந்து திரியறானோ, உண்டா இல்லையா? நன்றி மறந்து தெரியறா மட்டுமல்ல, அவரால் இஸ்லாம் வரலைங்கிறான். இதுவும் சொல்ல போனால் இறைநேசர் மூலமாக இஸ்லாம் செத்து போச்சுங்கிறான். எந்த அளவுக்கு நன்றி கேட்டதானோ. காஜா முஈனுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பேரப்புள்ளை, முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹுடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இன்னும் சொல்ல போனால் பக்தாதுக்கு போய் முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு பையத்து பெற்றவர்கள் யாரு? காஜா முஈனுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு. காஜா முஈனுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மாநபி ஸல்லல்லாஹு நஸப்ல வரவங்க தான். அதை நான் மீண்டும் சொல்றேன், ஃபாத்திமா ரலியல்லாஹு தான் போய் முடியுது. ஃபாத்திமா ரலியல்லாஹு யாரு? நபி ஸல்லல்லாஹு பிள்ளை, அப்படிதானே? மக தானே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகனார் ஹசன், ஹசன் ரலியல்லாஹுடைய மகனார் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மகனார் பேர் இமாம் முஹம்மது பாக்கிர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மகனார் பேர் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மகனார் பேர் சையது மூசா காலிம் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மகனார் பேர் இமாம் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மகனார் பேர் சையது முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மகனார் பேர் காஜா அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய மகனார் பேர் நஜ்முத்தீன் தாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களின் மகனார் பேர் சையது ஹுசைன் அஹமது ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மகனார் பேர் சையது அஹமது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மகனார் காஜா சையது கியாசுத்தீன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய மகனார் காஜா முஈனுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு. நஸப் எங்க முடியுது தெரியுதா உங்களுக்கு? ஃபாத்திமா ரலியல்லாஹு போய் நபி ஸல்லல்லாஹு போகுது. அதான் நபி ஸல்லல்லாஹு பேர பிள்ளைங்க.
நீங்க ஹாஜா முஹைனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயமாக நீங்க பிரபலியமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா, ஏறத்தாழ இந்தியாவில் 90 லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு பேர பிள்ளைங்க. இந்த இந்தியாவில் நான் சொல்ல வரேன். அவர் யாருடைய சீடர்? முஹையீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹுடைய சீடர். அவங்கள்ட்ட முரீது வாங்க பையத்து வாங்கினவங்க மட்டுமல்ல, முஹையீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு எப்படி பெருமானா ஸல்லல்லாஹு பேர பிள்ளையோ, அதே மாதிரி ஹாஜா முஹைனுத்தீன் சிஸ்தி அஜ்மீரில் அடக்கம் செய்யப்பட்டு மறைந்து வாழ்கின்ற ஹாஜா முஹைனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளைங்க. இந்தியாவிலே பல பகுதிகளுக்கு சென்று இஸ்லாத்தை எடுத்து சொல்லி யாரெல்லாம் இஸ்லாத்தை தவறாக புரிந்திருந்தார்களோ அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி புரிதலை ஏற்படுத்தி பல பேர் இஸ்லாத்தை விரும்பி ஏற்றார்கள். யாருமே என்ன செய்யல, நிர்பந்திக்கப்பட்டு இஸ்லாத்தை திணிக்கப்படலை. இறைநேசர்கள் அல்லாஹினுடைய வலியுல்லாக்கள் வாழை தூக்கிட்டு போய் சண்டை போட்டு இஸ்லாத்துக்கு வான்னு சொல்லலை. இஸ்லாத்தை எடுத்துரைத்து இஸ்லாமிய கொள்கைகளை எடுத்துரைத்து அதன் அடிப்படையில் மக்களுக்கு புரிதலை உண்டாக்கி யார் இஸ்லாம்னா என்னன்னு தெரியாம இருந்தாங்களோ இஸ்லாத்தை சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. யார் இஸ்லாத்தை வெறுத்தார்களோ அவர்களும் கூட இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொன்னோன்னு இதுதான் இஸ்லாமா தெரிஞ்சு அவர்களும் மனமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் தான் லட்சக்கணக்கான மக்கள் ஹாஜா முஹைனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி பல விஷயங்கள் பேசிட்டே போகலாம். இந்த இறைநேசர்கள் எத்தனை இறைநேசர்கள் இந்த இந்திய நாட்டில் பாடுபட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குண்டு குடும்பம் இருக்கும், அவங்களுக்குண்டு பிள்ளைகள் இருக்கும். குடும்பத்தை கூட்டு அலையணும், பிள்ளைகளை கூட்டு அலையணும். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சிரமம். அவ்வளோ சிரமத்தையும் அவங்க தாங்கி கொண்டு இந்த நாடுகளில் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லி அவங்க கஷ்டப்படலைன்னா இன்னைக்கு நம்ம முஸ்லீமாக இருப்போமா இல்லையான்னு சந்தேகம். எவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த தியாகத்தை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம அந்த இறைநேசர்கள் மூலமாக இஸ்லாம் ஒன்றும் வரலை எப்படி பதிவு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு விமர்சனத்தை சொல்கிறேன். ஏன்னா நம்ம வரலாறு தெரியணும். ஒரு வரலாறு தெரியலை அப்படின்னு சொன்னீங்களேன், கண்டவன் கண்டதையும் சொல்லிட்டு போவான். ஒரு சமூகத்தை அழிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க? ஒரு சமூகத்தை அழிக்கணும் முதல்ல என்ன பண்ணுறாங்க? வரலாறு அழிக்கிறாங்க. உண்டா இல்லையா? ஒன்று முதல்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு சமூகத்தை அந்நியப்படுத்தணும், ஒரு சமூகத்தை அழிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த எதிரிகள் என்ன பண்ணுவாங்க? அந்த சமூகத்தின் எதிரிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல கை வைக்கிறது வரலாற்றை திரிக்கிறது, வரலாற்றை மாற்றி எழுதுறது. சரிங்களா? ரெண்டாவது என்ன? வரலாற்றை அழிச்சிடுறது. ஒன்னாவது முதல் கட்ட நடவடிக்கை வரலாற்றை மாற்றி எழுதுறது. இரண்டாம் கட்ட நடவடிக்கை வரலாறை அழிச்சிடுறது. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டா வரலாறு தெரியாத சமூகம் ஆக்கிடுறது. நாலாவது என்ன? உனக்கு இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுறது. இது யதார்த்தமா கண்கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சொல்ல வரேன். ஏதோ கற்பனையா நான் சொல்லிட்டு இருக்கல. இன்னைக்கு நமக்கு நடக்கிறதே கண்கூட பார்த்துட்டு இருக்கிறோம். நமக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. வரலாற்றை மாற்றி எழுதுறாங்க, அப்புறம் வரலாற்றை அழிச்சிடுறாங்க, அப்போ வரலாறு தெரியாத சமூகத்தை உருவாக்குறாங்க. அப்போ உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லப்பா போப்பாங்கிறாங்க. உண்டா இல்லையா? அப்போ ஒரு சமூகத்தை அழிப்பதற்கு முதல்ல அந்த சமூகத்தின் எதிரிகள் எதை ஆயுதமா கையில் எடுக்கிறாங்கன்னா வரலாறு அழிச்சிடணும், வரலாறு இல்லாத சமூகம் ஆக்கிடணும். இஸ்லாம் அப்படிப்பட்ட மார்க்கம் கிடையாதுங்க. இஸ்லாம் அப்படிப்பட்ட மார்க்கம் கிடையாது. நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்திலிருந்து இறுதி தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் வரலாறு பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். சும்மா ஒன்றும் கிடையாது. முதல் மனித குலத்தில் அனுப்பப்பட்ட தூதர், முதல் மனிதர், ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் இருந்து இறுதியாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி மட்டும் சொல்றேன், வணங்குங்களா? எல்லா நபிமார்களுடைய வரலாறும் குடும்ப வரலாறும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. சஹாபாக்கள் வரலாறு முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. சஹாபாக்கள் மாத்திரமல்ல, நன்கு கவனியுங்கள், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு உட்பட எத்தனை லட்சம் ஹதீசுகள் அறிவிக்கப்படுகிறதோ அத்தனை லட்சம் ஹதீசுகளுடைய அறிவிப்பாளர்கள் எங்க பிறந்தாங்க, எங்க மரணிச்சாங்க, அவங்க உண்மையாளரா பொய்யரா, அவங்க எந்தெந்த பகுதிக்கு போயிருக்கிறாங்க, எந்தெந்த பகுதிக்கு போகல, இஸ்லாத்தை அவங்க மார்க்கத்தை எங்கெல்லாம் கற்றுக்கொண்டார்கள், ஆசிரியர்கள் எத்தனை பேர், மாணவர்கள் எத்தனை பேர், யார் அறியப்படாதவர், யார் அறியப்பட்டவர், யாருக்கு வரலாறு உண்டு, யாருக்கு வரலாறு இல்லை என்பது உட்பட எல்லாருடைய பேரும் பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு நூலாக பாதுகாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம். இது எங்கேயுமே இந்த சிறப்பு எங்கேயுமே கிடையாதுங்க. இந்த சிறப்பு எங்கேயுமே கிடையாது. இங்கே சொல்லிருங்க பார்ப்போம். ஒரு 1700 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை உதிக்கின்றார்.
அவரிடமிருந்து இவர் பெற்றார், அவரிடமிருந்து இவர் பெற்றார், அவரிடமிருந்து இவர் பெற்றார் சொல்லி 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் நமக்கு வரைக்கும் அந்த செய்தி வரணும். யாராவது காட்ட முடியுமா? உலகத்தோடு யாராவது காட்ட முடியுமா? அப்படி காட்டுற சமூகம் ஒன்று இருந்தால் இஸ்லாம் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய ஒரு வரலாறுடைய சமூகம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். முழுக்க முழுக்க வரலாறு பாதுகாக்கப்பட்டது. அப்படின்னு வரும்போது நம் நாட்டினுடைய வரலாறு என்ன, நம் நாட்டில் இஸ்லாம் எப்படி பரவியது, அதனுடைய வரலாறு என்ன என்பது முதல்ல நமக்கு தெரியணுமா இல்லையா? அது தெரிந்து நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்கணுமா இல்லையா? அப்படி போதிக்கல இன்னைக்கு எப்படி இஸ்லாத்தை அந்நியப்படுத்த வேண்டும் என்று அந்நிய சக்திகள் துடித்துக் கொண்டிருக்கின்றதோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு உள்ள இருந்து ஒரு கூட்டம் வருது, வந்து நம்மளை இறைநேசர்களிருந்து பிரிக்க பார்க்கலாம். விளைஞ்சவங்களுக்கு இறைநேசர்களை விட்டு நம்மளை பிரிக்க பார்க்கிறான். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களை விட்டு நம்மளை தூரப்படுத்த பார்க்கிறான். ஒண்ணு விளங்கிக்கங்க, இறை நேசர்களை விட்டு நம்மை தூரப்படுத்திட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். இஸ்லாத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை, இஸ்லாம் இருக்காது. மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்பு. யார் என் நேசரை பகைத்துக் கொள்கிறாரோ, யார் என் நேசரை பகைத்துக் கொள்கிறாரோ அவர்களோடு நான் யுத்த பிரகடனம் செய்கின்றேன், அறிவிப்பு செய்யுங்க நபி அப்படிங்கிற அல்லாஹ். நான் யுத்தத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லுங்க உம்மத்துக்கு. நீங்க அல்லாஹ்வுடைய இறை நேசரை நீங்க பகைச்சீங்க அப்படின்னு சொன்னா, அவங்கள்ட்ட விரோத போக்கோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்மள்ட்ட சண்டைக்கு யார் வரா? இறைவன் வருகிறான், அல்லாஹ் வருகின்றான். இதை யாரை சொல்றான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை சொல்றேன். இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இறை நேசர்களை நமக்கு விரோதியாக மாத்துறது, இறை நேசர்களை நம்மளை தூரப்படுத்துறது, நம்மளை அந்நியப்படுத்துறது எப்படி ஒரு சக்தி, ஒரு அந்நிய சக்தி, ஒரு இஸ்லாத்தினுடைய விரோதிகள், எதிர்ப்பு சிந்தனையாளர்கள் எப்படி நம்மளை இந்த இந்திய நாட்டிலிருந்து அந்நியப்படுத்த துடிக்கிறாங்களோ, அதற்காக பல வரலாறுகளை அழித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதே மாதிரி இன்னைக்கு இஸ்லாத்தினுடைய பெயரில் இருந்து கொண்டே ஒரு கூட்டம் என்ன செய்து கேட்டீங்கன்னா, நம்மளை இறைநேசர்கிட்ட இருந்து தூரப்படுத்த பார்க்கறான். இறைநேசர் தூரப்படுத்த என்ன ஆகும் அப்படி கேட்டீங்கன்னா, இஸ்லாத்தை விட்டு தூரமா போயிடுவோம். ஏன்? இஸ்லாமே அவர்கள் மூலமா தான் நமக்கு கிடைச்சிச்சு. அப்ப அவர்களை நம்மை விட்டு அந்நியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை இந்த முஸ்லிம் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதற்காக அவங்க என்னென்ன பொய் பித்தலாட்டங்கள் எல்லாம் சொல்றாங்க என்பதை நீங்க விளங்கிக்கங்க. அதாவது மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில தகவல் மட்டும் நான் பதிவு செய்றேன். அதாவது ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி மூலமா இந்தியாவில் இஸ்லாம் பரவியது என்று சில பேர் கூறுறாங்க, எனக்கு விமர்சிக்கிறாங்க. ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி அவங்க மூலமா இந்தியாவில் வந்து இஸ்லாம் பரவுச்சுன்னு சில பேர் சொல்றாங்க. இப்போ உள்ள நவீன காலத்துல உலகம் முழுவதும் இஸ்லாத்தை ஒருவர் பரப்ப முடியும். இப்போ உள்ள நவீன காலத்துல பரப்ப முடியும். ஏன் பரப்ப முடியும்? வாய்ப்பு இருக்குது. எப்படி வாய்ப்பு இருக்குது? இன்டர்நெட் வந்துருச்சு. நம்ம பேசுறத இங்க இருந்து பேசுறது வெளிநாட்டில் உள்ளவங்க பார்ப்பான், நம்ம இங்க இருந்து பேசுறது வெளியூர்ல உள்ளவங்க பார்ப்பாங்க. சிடி வந்துருச்சு, கேசட் வந்துருச்சு. நம்ம பேசி அதை பதிவு செஞ்சு வேற இடத்துக்கு அனுப்பிடலாம். இவர் பேசும்போது, நான் சொல்ற ஆள் பேசும்போது சிடி கேசட் உள்ள காலம். இப்ப அதெல்லாம் தாண்டி எத்தனையோ புதிய புதிய நவீன கருவிகள்லாம் வந்துருச்சு. இது ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி காலத்தில் இருந்துச்சா? அவர் மூலமா எப்படி இந்தியாவில் இஸ்லாம் பரவச்சுன்னு சொல்லி இது முட்டாத்தனம் இல்லையா? எனவே அவர் மூலமா இஸ்லாம் இந்தியாவில் பரவவில்லை. எவ்வளவு பெரிய நன்றி கெட்டத்தனம்! இந்த வாதம் முதல்ல அறிவுபூர்வமான வாதமானு யோசிங்க. இந்த வாதத்துக்கு பின்னாடி ஒரு கூட்டம் பின்னாடி போது பாருங்க. இது அழகான வாதம், சூப்பர் வாதம், பின்னாடி ஒரு கூட்டம் போது பாருங்க. இது வாதம் இல்ல, நாத்திக சிந்தனை. இது நாத்திக சிந்தனை, இஸ்லாத்திற்கு எதிர்மறையான சிந்தனைங்க. இஸ்லாத்துக்கு எதிர்மறையான சிந்தனை. ஏன் இது இஸ்லாத்துக்கு எதிர்மறையான சிந்தனை அப்படின்னு சொல்றேன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எதுக்கு அனுப்புனா? உலகம் முழுவதும் இஸ்லாத்தை பரப்பதானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வந்து இன்டர்நெட் இருந்துச்சா? ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் சிடி கேசட் இருந்துச்சா? ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் நவீன வசதிகள் இருந்துச்சா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் பல்வேறு உலகத்தின் பல்வேறு பகுதிக்கு இஸ்லாம் பரவல. எப்படி பரவுச்சு? எப்படி பரவுச்சு கேட்கிறேன். அப்ப இந்த நாத்திக சிந்தனையை வச்சு அதை அணுகணும்னு சொன்னா அப்ப எல்லா வரலாறையும் மறுக்கணும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, ஓமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ்ங்கறான். ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் உம்மை தூதராக அனுப்பினோம்ங்கறான். ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் தூதராக அனுப்புகின்ற பொழுது இன்டர்நெட் வசதிலாம் கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பல நாடுகளிலிருந்து வந்தவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, யா குல் யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஅன். அருமை மக்களே, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் நான் அல்லாஹ்வின் தூதராக உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றேன். நபி நீங்க சொல்லுங்கங்கறான். இன்டர்நெட் இருந்துச்சா? அப்போ
நவீன வசதிகள் இருந்துச்சா? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இஸ்லாம் பரவல, பல நாடுகளுக்கு போய் சேரல. எத்தனை நாடுகளுக்கு மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட ஸல்லல்லாஹு கடைசி சொன்ன வார்த்தை பல்லிகு அன்னி வலவ் ஆயா, அருமை மக்களை என்னிடத்தில் கேட்ட சின்ன தகவலாக இருந்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்கன்னாங்க. சஹாபாக்கள் போகல, நாடு நாடா போகல, மக்களை கொண்டு போய் சேர்க்கல. சேர்த்தாங்களா இல்லையா? பல நாடுகளுக்கு இஸ்லாம் போச்சா இல்லையா? அப்ப இன்டர்நெட் இல்லை அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. இன்டர்நெட் உள்ள காலகட்டத்திலேயே இன்னைக்கு நம்மால செய்ய முடியாத பெரிய பெரிய சாதனைகளை எதுவுமே இல்ல அந்த காலத்துல செஞ்சுட்டாங்க. இது சாதனையா அது சாதனையா? இருந்த இடத்துல உட்கார்ந்துட்டு சொகுசா ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு பேசுறது சாதனையா? அல்லது தாய் நாட்டை விட்டு போட்டு மனைவி மக்களை விட்டு போட்டு நாடு விட்டு நாடு போய் மக்களுக்கு போய் எடுத்து சொல்றது சாதனையா? ஊர் விட்டு ஊரு போய் எடுத்து சொல்றது சாதனையா? கண்ட விட்டு கண்ட போய் சொல்றது சாதனையா? இப்ப சொகுசு வாகனங்கள் வந்து போச்சு. எல்லா வாகனம் சொகுசு, கார்ல ஏறி உட்கார்ந்தா சொகுசு. ஒரு சட்டை கசங்காது, கசங்குமா? தேய்ச்சி போட்ட சட்டை கசங்குமா? ஒரு தூசி படிஞ்சிருக்குமா? பிளைட்ல போறோம், ஒரு நாடு விட்டு நாடுக்கு போயிட்டோம், கண்ட விட்டு கண்டம் போயிட்டோம். ஏதாச்சும் ஒரு பயண கலைப்பு இருக்குதா? ஒரு பயண கலைப்பு இல்லை. பயணம் செஞ்ச அறிகுறிய அடையாளமாக இருக்குதா? ஒரு நாடு விட்டு நாடு போயிட்டோம், பயணம் செஞ்ச அறிகுறிய அடையாளம் இல்லை. நாம் உடுத்திய உடைகள்ல ஏதாவது அழுக்கு இருக்குதா? அழுக்கு இல்லை. ஒரு மடிப்பு கசங்கி இருக்குமா? கசங்கி இருக்காது. அப்படியே ஃப்ரெஷ்ஷா போய் ஃப்ரெஷ்ஷா இறங்கிட்டோம். உண்டா இல்லையா? இப்படி நவீன காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. நவீன காலத்துல சலாசம் காலகட்டம் ஒட்டக, குதிரை, கழுதை, கோவேரி கழுதை இதானங்க. கடல் வழி பயணம் சொன்னாலும் வெறும் மரக்கட்டை தானங்க. இன்னைக்கு கடல் வழி பயணம் சொன்னாலும் சொகுசு கப்பல் தானே. அந்த கப்பல் உள்ள ஏறி போய் உட்கார்ந்துட்டு சொன்னா கப்பல் உள்ள இருந்த மாதிரி ஃபீலிங்கே வராது. ஏதோ ஒரு பெரிய நகரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சிந்தனை தான் வரும். அந்த அளவுக்கு சொகுசு கப்பல் வந்துருச்சு இன்னைக்கு. இந்த காலத்துல உட்கார்ந்துட்டு சொகுசா உட்கார்ந்து பேசுறது எங்க? பழைய 1000 ஆண்டுகளுக்கு முன்னால நபிசலாசம் காலகட்டத்தில் சலாசம் பட்ட கஷ்டம் எங்க? சஹாபா பெருமக்கள் பட்ட கஷ்டம் எங்க? தாபியன்கள் தபோ தாபியன்கள் பட்ட கஷ்டம் எங்க? இறைநேச செல்வர்கள் பட்ட கஷ்டங்கள் எங்க? ரெண்டு ஒப்பிட முடியுமா? நம்ம உடுத்திட்டு போன ட்ரெஸ்ஸ அப்படியே அந்த ட்ரெஸ்ஸோட உடுக்குள்ள போக முடியாது, அவ்வளவு தூசி படிஞ்சிருக்கும். நம்ம தலை சீவி இருக்கிறோமா, என்ன பூசி சீவி இருக்கிறோமா, இப்ப அந்த தலைமுடி கூட கசங்காம கலையாம அப்படி வீட்டுக்கு போயிடுவோம். 600 கிலோமீட்டர் பயணம் செஞ்சாலும், ஒரு நாடு விட்டு நாடு கடந்து பயணம் செஞ்சாலும் நம்ம தலையில எண்ணெய் தேய்ச்சி தலை வாரி இருப்போமா இல்லையா? தலைமுடி கூட கலையாம போய் சேர்ந்துருவோம். அன்றைய காலத்தில் அப்படி முடியுமா? தலைவிரி கோலமாயிருவாங்க. ஒரு பயணம், சின்ன பயணத்துக்கு கூட தலைவிரி கோலமாயிருவாங்க. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், இறைநேச செல்வர்கள் பல பகுதிக்கு போயிருக்காங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட போய் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்து அந்த மக்களை இஸ்லாத்தை புரிதலை உண்டாக்கி அவர்களை முஸ்லீம் ஆக்கி இருக்காங்களே. அதுவும் சும்மா ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு அது நெட்ல பதிவு போடுறது ஒண்ணா? அப்படி பதிவு போட்டு எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க சொல்லுங்க? நம்ம அப்படி பதிவு போட்டு எத்தனை பேர் இஸ்லாம் வந்துட்டாங்க சொல்லுங்க? அப்ப இறைநேச செல்வர்களுடைய தியாகத்தை இது கொச்சப்படுத்துறதா இல்லையா? இறைநேச செல்வர்களுடைய தியாகத்தை இது முற்றிலும் கொச்சப்படுத்துவது என்பதை நீங்க தெளிவாக புரிந்துக்கணும். அதுக்காண்டி சொல்ல வரேன். அதே போல ஒரு மட்டமான ஒரு சிந்தனையை பாருங்களேன். இப்போ நாகூர்ல ஷாஹுல் ஹமீது நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில், இலங்கையில், கேரளாவில் பல்வேறு பகுதிகளில் சின்ன சின்ன குக்கிராமங்கள் உட்பட இன்னைக்கும் கூட இலங்கையில் ஷாஹுல் ஹமீது நாயகம் நாகூர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அங்கே இலங்கைக்கு போய் ஒரு இடத்துல தியானம் செஞ்ச இடம் இன்னைக்கும் அது பாதுகாக்கப்பட்டிருக்கு. இலங்கைக்கு போனால் நம்ம பார்க்கலாம். அவங்க தியானம் செஞ்ச இடத்த சொல்கிறேன். எத்தனை நாடுகளுக்கு கடந்து கஷ்டப்பட்டு போயிருக்கிறாங்க. கேரளா, தமிழ்நாடு, இது பல பகுதிகளுக்கு போய் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லிய அந்த இறைநேச செல்வரை எப்படி விமர்சனம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது வரலாற்றை பார்த்தால் நாம் மகான் என்று கூறுபவர்கள் அனைவர்களும் விமர்சனம். வரலாற்றை பார்த்தால் நாம் மகான் என்று கூறும் அனைவரும் ஃப்ராடுகளாகவும் பித்தலாட்டக்காரர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். உதாரணமாக ஷாஹுல் ஹமீது பாதுஷா. இது எவ்வளவு கடினமான வார்த்தை. இப்படி சொல்றான் பத்தி, இப்படி சொன்னவன் பத்தி, இப்படி சொன்னான்ல, அவன் இப்ப இழிநிலை என்ன தெரியுமா? அந்த சமூகத்தாலேயே இன்னைக்கு அசிங்கம் பிடிச்சவனு விரட்டிக்கப்பட்டிருக்கிறான்.
அசிங்க முடியும் அல்ல ஆக்கிட்டான். நான் அதான் சொல்றேன், மன் ஆதாளி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்பு. இறைநேச செல்வர்களை நீங்கள் பகைத்து கொண்டால், அவர்களிடத்தில் விரோத போக்கோடு நடந்து கொண்டால் இறைவன் யுத்தத்தில் இறங்குகின்றான். இன்னைக்கு சமூகத்தில் பெரிய அண்ணன் 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 சொல்லிட்டு தெரிஞ்சாங்க, அண்ணன் பேசினாலே கோவப்படுவாங்க தம்பிமார்கள். இன்னைக்கு அந்த தம்பிமார்களே அவங்களை பத்தி பேசுற வார்த்தைகள் இருக்கு பாருங்க, நம்ம காது கொடுத்து கேட்க முடியாது, அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள். கண் கூட பாக்குறோமா? அல்ல பார்க்க வச்சானா? காதல கேட்க வச்சானா? அவ்வளவு ஒன்னா நம்பர் அசிங்க பிடிச்சா பார்க்கலாம், பாத்துக்கலாம். இது நம்மளா அவனு துருவி துரி ஆராய்ச்சி பின்னாடி போகல, அவனு ஆட்களை துருவி துரி ஆராய்ச்சி நம்மகிட்ட சொல்றாங்க. அந்த அண்ணன் செய்தான் தான் சொன்ன வார்த்தை. உலகத்துல மகான்கள் சொல்றாங்க, ஆனா அவங்களை பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ராடுகளாகவும் பித்தலாட்டுக்காரர்களாகவும் தான் இருந்துள்ளார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும்னா ஷாவுல மீது இவர்கள் எல்லாம் எப்படி ஃப்ராடு, எப்படி அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க? ஃப்ராடு உதாரணம் சொல்லணுமா இல்லையா? ஆதாரம் வைக்கணுமா இல்லையா? ஒரு ஆள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, தகுந்த ஆதாரம் வைக்கணுமா இல்லையா? நீ என்ன ஆதாரம் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாம் நிக்காக செய்யாம சுன்னத்தை பேணாம வாழ்ந்துட்டாங்க. இது ஒரு குற்றச்சாட்டா கேட்கிறேன். ஃப்ராடுன்னு சொல்லணும், பித்தலாட்டுக்காரன் சொல்லணும், அதுக்கு ஒரு ஆதாரம் வைக்கணுமா இல்லையா? ஒருவர் நிக்காக செய்யாமல் வாழ்ந்தார், அதனால அவர் பித்தலாட்டுக்காரரா? ஒரு நிக்காக செய்யாமல் வாழ்ந்தார், அதனால அவர் ஃப்ராடா? இப்ப இந்த குற்றச்சாட்டு வச்சான் பாருங்க, அவன் நிக்காக முடிச்சவன் தான், எவ்வளவு பெரிய ஃப்ராடு உலகம் பார்த்துச்சா? இந்த இந்த குற்றச்சாட்டு வச்சாங்க, அவன் நிக்காக முடிச்சவன் தானே, அவன் புள்ள குட்டி மனை மக்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. ஆனா எவ்வளவு பெரிய அயோக்கியன், எவ்வளவு பெரிய ஃப்ராடு, எவ்வளவு பித்தலாட்டுக்காரன். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தையை இறைநேசர்களுக்கு பயன்படுத்தக்கூடாத வார்த்தை. அந்த வார்த்தையை பயன்படுத்தினால மிக கேடு கட்டவன அல்ல உலகத்துல மாத்தி காட்டினானா? பொதுவா ஒண்ணு விளங்கிக்கங்க, அதாவது டக்கு டக்குன்னு அவங்க குர்ஆன்ல இருந்து ஆதாரம் கொண்டு வந்துட்டாங்க, ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் கொண்டு வந்துட்டாங்கன்னு பார்க்காதீங்க. மார்க்க விரிவான ஒரு கடலுங்க. ஒரு சில வார்த்தை மட்டும் சட்டம் அல்ல. இவன் என்ன கொண்டு வந்துட்டான்? மன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, யார் என் சுன்னத்தை புறக்கணித்தாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸில் வருகிறது. அப்ப நிக்காஹ் என்பது நபியுடைய சுன்னத்தா இல்லையா? அதை அவர் புறக்கணிக்கிறாரா இல்லையா? அதனால அவர் ஃப்ராட் என்று சொல்கிறேன். சுத்தி வளைச்சு பேசுறது. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா மனிதரும் ஒரே தரத்தை சார்ந்தவர்களா? மனிதர்கள் ஒரே தரமா? சரி, இந்த சட்டத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் சொல்ல வரேன். நீங்க மனிதர்களை நான் ரொம்ப சுருக்கமான வகை மட்டும் சொல்றேன், இது நீங்க தெரிஞ்சு இன்ஷா அல்லாஹ் நான் முடிச்சிடுறேன். அது 7 வகையினர், இது சுருக்கமான வகை தான். 7 வகையினர் மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்குமே நிக்காஹுடைய சட்டம் மாறுபடும். ஒவ்வொருவருக்குமே நிக்காஹுடைய சட்டம் மாறுபடுங்க. அதுல சில பேர் நிக்காஹ் முடிக்கிறது முஸ்தஹப்பு. யாருக்கு முஸ்தஹப்பு தெரியுமா? நிக்காஹ் முடிக்கிறது சுன்னத்து தெரியுமா? திருமண ஆசை இருக்கணும். ரெண்டாவது, திருமணம் செஞ்சிட்டா மனைவிக்கு செலவு காசு கொடுக்கணுமா இல்லையா? வச்சு காப்பாற்றணுமா இல்லையா? மகர் கொடுக்கணுமா இல்லையா? அந்த பொருளாதார வசதி இருக்கணும். இந்த இரண்டும் இருந்தா தான் அவருக்கு நிக்காஹ் முடிக்கிறது சுன்னத்து. திருமண ஆசை இருக்கணும். ரெண்டாவது என்ன? பொருளாதாரம் இருக்கணும். மனைவியை காப்பாற்றுறதுக்கு, இப்ப குழந்தை பிறந்தா பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு பொருளாதாரம் இருக்கணும். இந்த இரண்டும் இருந்தாதான் அவருக்கு என்னது? நிக்காஹ் முடிக்கிறது சுன்னத்து. சரிங்களா? ரெண்டாவது, ஒருவர் திருமண உடல் தகுதினா இருக்குது, உடல் தகுதி, திருமண தகுதி, திருமண ஆசனம் இருக்குது, பொருளாதாரம் இல்லை, மகர் கூட கையில காசு கிடையாது, மகர் கொடுக்க கையில காசு இல்லை, எப்படி கல்யாணம் முடிச்சு அவரை வீட்டில் வச்சு வாழ வைப்பாரு? எப்படி அவங்களுக்கு சோறு போடுவாரு? எப்படி அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுப்பாரு? நஃபகா இருக்குது, கிசுவா இருக்குது, சுகுனா இருக்குது, இருப்பிடம் இருக்குது, வசிப்பிடம் இருக்குது, உடை இருக்குது, உறைவிடம் இருக்குது. இது எதுவுமே கொடுக்காத சக்தி இல்லைன்னு சொன்னா உடல் தகுதி மட்டும் போதுமா? திருமண ஆசை மட்டும் போதுமா? மனைவி காப்பாற்றுறது கையில் பொருளாதாரம் வேணுமா இல்லையா? பொருளாதாரம் இல்லைன்னு சொன்னா இவர் கல்யாணம் முடிக்கிறது மக்ரூஹ். இது கல்யாணம் முடிக்க கூடாது, மக்ரூஹ். ஏன் மக்ரூஹ்? இவர் கல்யாணம் முடிச்ச ஒரு பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிடுவார். அப்ப இவருக்கு திருமண ஆசை, உடல் தகுதியில இருக்குது. அப்ப இவர் தன்னை பாதுகாக்கணுமா இல்லையா? தப்பு செஞ்சிடக்கூடாது. திருமணம் ஆனா ஒழுக்கமா வாழ்வாரு. திருமணம் இவரால் செய்ய முடியாது, கையில காசு இல்லை, உடல் தகுதி இருக்குது, ஆசை இருக்குது. இப்ப இவர் என்ன பண்றது? அதுக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா மஅஷர ஷபாபு மன் இஸ்ததா மின்கும் அல் பாஅ ஃபல்யதஸவ்வஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாலிப கூட்டமே, உங்களில் யார் திருமணம் முடிப்பதற்கு சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் திருமணம் முடிக்கட்டும். ஏன்? அது கண் பார்வையை பாதுகாக்கும், உள்ளத்தை பாதுகாக்கும், தவறிலிருந்து உங்களுடைய மறைவிடத்தை பாதுகாக்கும். நீங்க பத்தினித்தனமா வாழலாம். ஒமல்லம் எஸ்தத்தி, யாருக்கு சக்தி இல்லையோ, உடல் ரீதியா சக்தி இருக்குது, பொருளாதார சக்தி யாருக்கு இல்லையோ, அலைஹி பிஸ்ஸௌம், அவர் நோன்பு வச்சு
தன்னுடைய ஆசையை அவர் போக்கிக் கொள்ளட்டும். நோன்பு வச்சுன்னு வைங்களேன், கெட்ட எண்ணங்கள் கெட்ட ஆசைகள் வராது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உனக்கு பொருளாதாரம் இல்லை, ஆனா உடல் தகுதி இருக்குது, திருமண தகுதி இருக்குது, பொருளாதாரம் இருந்தால் கல்யாணம் முடிக்க முடியும். பொருளாதாரம் இல்லை என்றால் கல்யாணம் முடிக்க கூடாதுங்கிறாங்க. ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் திருமணம் முடிக்க கூடாது, நோன்பு வச்சுக்கட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜா, ஏனென்றால் அந்த நோன்பு என்பது அவரை பாவத்திலிருந்து பாதுகாக்கும் கேடயம். அவருக்கு கெட்ட சிந்தனையை கொண்டு வராது, தப்பு செய்ய விட்டுறாது, அது அவரை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். அதனால அவர் நோன்பு வச்சு தன்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. எல்லாத்துக்கும் திருமணம் முடிக்க சொன்னாங்களா? எல்லாரும் திருமணம் முடிப்பது சுன்னத்துன்னு சொன்னாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு வகையா பிரிச்சுட்டாங்க. யாருக்கு திருமணம் முடிக்கிறது சுன்னத்து, யாருக்கு திருமணம் முடிக்கிறது சுன்னத்து இல்லைன்னு. ஒருவருக்கு பொருளாதாரம் இருக்குது, திருமண ஆசையே இல்லை, அப்படி வைங்க. இவர் கல்யாணம் முடிச்ச பொண்ணு வச்சு பாதுகாப்பாரா? பொண்ணு நாசப்படுத்துவாரா? திருமண நாட்டமே இல்லாத ஒரு ஆளை பிடிச்சி நீங்க திருமணம் முடிச்சுதான் ஆகணும், உங்களுக்கு சுன்னத்துன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அப்படி பிடிச்சி அவர் கல்யாணம் முடிச்சு வச்சேன் அப்படின்னு சொன்னா ஒரு பொண்ணு வாழ்க்கை நாசமா போயிருமே. அப்ப பொருளாதாரம் இருக்குது, ஆனால் திருமண நாட்டமே இல்லை என்று சொன்னால் அப்பொழுதும் அவர் போய் கல்யாணம் முடிக்க கூடாது. அவருக்கு போய் திருமண சுன்னத்து முஸ்தஹப்பு ஃபர்து அப்படி போய் சட்டம் பேசிட்டு இருக்க கூடாது. மனிதனுடைய மாற்றத்தின் அடிப்படையில் மனிதன் எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. அஹ்வால் நாசி முக்தலிஃபா, மனிதனுடைய நிலைகள் மாறுபட்டது. அவனவன் நிலைக்கு ஏற்ப இஸ்லாம் நமக்கு சட்டம் சொல்லி தந்திருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் கிடையாது. திருமண சட்டம் என்று எடுத்துக்கொண்டால் அப்ப ஒரு சில இறைநேச செல்வர்கள் திருமணம் முடிக்கலன்னு வச்சுக்குவோம். திருமண நாட்டை இல்லாம வாழ்ந்தவங்களுக்கு போய் நீ திருமணம் முடி எப்படிங்க சொல்ல முடியும்? ஒருவருக்கு திருமண நாட்டமே இல்லை, அவரை பிடிச்சி நீ திருமணம் முடி எப்படி சொல்ல முடியும் கேட்கிறேன். ஒருவருக்கு திருமண நாட்டம் இல்லைங்கிற காரணத்தால் திருமணம் முடிக்காம வாழ்ந்துட்டாருன்னு சொன்னா அவருக்கு வழங்கப்பட்ட சரியத்து சட்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், பின்பற்றுகின்றார். ஒருவருக்கு திருமண நாட்டம் இருக்கின்றது, பொருளாதாரம் இருக்கிறது, அவர் கல்யாணம் முடிச்சாருன்னு சொன்னா அவருக்கான சட்டத்தை அவர் பின்பற்றி கொண்டார். இங்க இவரும் குற்றவாளி அல்ல, அவரும் குற்றவாளி அல்ல. இது இப்படி சட்டம் விரிவானதுங்க. நேரம் முடிஞ்சனால சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். சட்டம் விரிவானது. அதனால ஒரு இறைநேசர் பொதுவான சட்டம் சொல்ற, ஒரு இறைநேசர் திருமணம் முடிக்காம வாழ்ந்துட்டார் அப்படின்னு சொன்னா உடனே அவர் சுன்னத்தை புறக்கணிச்சிட்டான்னு சொன்னா அவன் முட்டாள், ஒன்னா நம்பர் முட்டாள். மன் ரகிபான் சுன்னத்தி ஃபலைஸ மினல் தூக்கி வந்தா வைங்களேன், அவன் ஒன்னா நம்பர் முட்டாள். மார்க்க சட்டம் தெரியாம உலகிட்டு இருக்கான்னு அர்த்தம். மார்க்க சட்டம் தெரியாம இறைநேசர்களை விமர்சிச்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்ப இப்படி நம்ம நாட்டுக்கு இந்தியாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நசபின் வழியாக, பரம்பரையின் வழியாக, பேர பிள்ளைகளின் வழியாக அல்லாஹ் இஸ்லாத்தை இந்தியாவில் பல பகுதிகளில் அல்லாஹ் பரப்பி இருக்கிறான். அப்படி இந்தியாவிலும் பரவியது தான் இஸ்லாம். இந்த சத்தியத்தை, இந்த யதார்த்தத்தை, இந்த உண்மையான வரலாற்று சம்பவத்தை நம்ம என்றும் மறந்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையிலையும், நமது பிள்ளைகளுக்கு இந்த வரலாற்றை பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலையும், இந்த வரலாறு போய் சேரலன்னு சொன்னா இது போன்ற இஸ்லாமிய விரோதிகள், இறைநேசர்களின் விரோதிகள் அவன் கண்ட விளக்கத்தை செஞ்சுட்டு போயிடுவான் சொல்லி நம்ம பிள்ளைகளை வழிகெடுத்து விடுவான். வழிகெடுத்து விடக் கூடாது என்கிற அடிப்படையில் நாம் நம்மளுடைய இஸ்லாமிய வரலாறை, இறைநேச செல்வர்களின் வரலாறை இந்த மக்களுக்கு அடிக்கடி பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைநேச செல்வர்களை மதிக்கின்ற கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக, நன்றியுள்ளவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நேசர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அத்தகைய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத்தை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை விரும்பினார்களோ ஏவினார்களோ அந்த காரியங்களை எடுத்து நடக்கும் நற்பாக்கியத்தையும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டும் விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் அடிக்கடி காணும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி காணும் பாக்கியத்தையும், அவர்களோடு அடிக்கடி உரையாடும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரன் ஃபித்தாரேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.